ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட்ல சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 36வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற அளவு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹேண்ட்ஸும் அந்த மேனேஜ்மெண்ட் பீரோலேருந்து வந்த ஒரு டார்க் மேஜிக் யூஸரை அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அலற விட்டுருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட் பீரோலேருந்து வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டோட கிராண்ட்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஹார்லி அவதார் கூப்பிட்டு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பிளான் போட்டு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு பையன் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கான். இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுது தானே? நம்ம வேம்பயர் அவதார் காப்பாத்தானே ஆரோன் அப்படிங்கிற பையன் தான். அப்ப நம்ம டயானாவும் ஆரோன் இது ஒன்னும் வெயிட்டா இல்லையா, வெயிட்டா இருந்தா கூட நான் தூக்கிக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஆரோனும் பரவாயில்ல நானே தூக்கிக்கிறேன், இது ஒன்னும் வெயிட்டாலாம் இல்லை அப்படின்ட்டு அந்த பேக்ல இந்த ஆப்பிள கீழே கொட்டிட்டான். அங்க ஒரு ஆப்பிளே நிக்காம உருண்டுட்டே ஓடுது. நம்ம ஆரோனும் போனாடியே ஆப்பிளே நில்லு அப்படின்ட்டு போறான். நம்ம டயானா ஆரோன் அது போனா போயிட்டு போதே நீ ஓடாத அப்படின்ட்டு வரா. அப்ப அந்த ஆப்பிளும் ஏதோ ஒருத்தனோட காலில் போய் படுது. அங்க வந்தோம் பசங்களா ரோட்ல எப்படிதான் வரீங்களா, பார்த்து வர மாட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் என்னது நீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறா. யாருன்னு பார்த்தா நம்ம வேம்பயர் அவதாரு. இவ்வளவு நாளா எங்க போயிட்டான்னு கேட்டு இருந்தீங்கல்ல, இந்தா வந்துட்டான். இதுக்கு மேல நம்ம தலை என்ன பண்ண போறாரு தெரியல. சரி கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் என்ன பசங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறான். அப்ப நம்ம ஆரோனும் ஷாக்லயே என்னது நீங்க தான் மிஸ்டர் ஹேண்ட்ஸா, இப்போ நீங்க டோட்டலா டிஃபரெண்டா இருக்கீங்களே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா என்னோட ஃபேஸே கொஞ்சம் மாறி இருக்கும், அதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் எங்களோட அங்கிள் கிட்ட கூட்டிட்டு வந்தப்ப உங்களை கடைசியா பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா கிட்டத்தட்ட 7 மாசம் ஆயிருச்சு, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதனால தான் வர முடியல அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா இப்ப நீங்க இங்க வந்தது ஏதாவது பிசினஸ்க்காக வந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இல்ல, நான் உங்களை தான் பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் பரவாயில்ல மிஸ்டர், நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அப்படிங்கிறா. நம்ம ஆரோனும் ஆமா சார் எதா இருந்தாலும் சொல்லுங்க பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவங்க பேசுறத சமாளிக்க முடியாம நான் ஹானஸ்டா சொல்லணும்னா உங்க ரெண்டு பேத்தையும் என்னால சமாளிக்கவே முடியல. சரி ஓகே நான் எதுக்காக அங்க வந்தேன்னு உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் டயானா நீ மறுபடியும் எனக்கு ஒரு கைடா இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 கோல்டு காயின் எடுத்து கொடுக்குறான். நம்ம டயானாவும் அதுக்கு என்ன சிறப்பா பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் சொரேன் நீங்க வந்து கொஞ்சம் பாரு, நான் கொஞ்சம் மேஜிக் டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறான். சோரைன்னு வந்து பார்த்துட்டு கடவுளே இங்க என்ன இவ்வளவு மேஜிக் ஐட்டம் இருக்கு, இதெல்லாம் நீ எங்க இருந்தடா வாங்கின அப்படின்னு வாய பொழக்கிறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியே யார்ட்டையும் சொல்றது இல்லை அப்படின்ட்டு டயானாவுக்கு தான் நான் இப்ப தேங்க்ஸ் சொல்லணும், அவன் மட்டும் இல்லனா என்னால இவ்வளவு மேஜிக் டூல்ஸா சீக்கிரமா வாங்கியிருக்க முடியாது. நம்ம சொரைன்னு கிட்ட நிறையவே ஸ்கில் இருக்கு, அவளோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஸ்கில்லை வச்சு சீக்கிரமா பெரிய ஆள் ஆயிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அப்புறம் நம்ம சொரைனும் நீங்க கொடுத்த அந்த பெப்பர் ஐட்டதெல்லாம் நம்ம வேற ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நல்லது அதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு வித்துருவான், அப்புறம் அவனுங்கெல்லாம் சீக்கிரமா கிளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். நம்ம சொரைனும் என்னது கிளீன் பண்ண போறியா, என்னத்தரா பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் லெட்டர் எடுத்து கீழே போட்டு அவனுங்க என்கிட்ட சரண்டர் ஆவானுங்களோ இல்ல ஆக மாட்டானுங்களோ அது கவலை இல்ல, ஆனா அவனுங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா கொல்லுவான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ யார சொல்றான்னு தெரியல, போக பாத்துக்கலாம். நம்ம சொரைனும் எப்படியும் நம்மளோட கிளானு இனிமேவாது எல்லாத்துக்கும் தெரியுமே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி நாம இப்ப இந்த மேஜிக்கல் ஐட்டம் எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணணும், அதை நான் உன் பொறுப்புலயே விட்டுறேன் நீயே ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம சொரைனும் லார்ட் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணதில்ல, என்னால இந்த கிளானை மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஜின் சொரைன் உன்னை மட்டும் தான் நான் ஃபுல்லா நம்புறேன், உன்னால இது முடியும், நீ நினைக்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வசனம் பேசிட்டு இருக்கிறான். அப்ப சொரைனும் என்னது லார்டு நீங்களே என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா, சரி ஓகே இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க, இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சொரைனும் ஃபுல் எனர்ஜெட்டிக்கா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கதவை சாத்திட்டு எப்பா சாமி இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு, நான் வேற நடுவுல ஒரு சில டிராமா லைன்ஸ் எடுத்து விட்டேன், அதை இதை கண்டுபிடிச்சிருந்தாலா என் நிலைமை என்ன ஆகுறது, இதுக்கு மேல எங்க பிசினஸ் நல்லா போவோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இப்ப இனிமே நம்ம கிளானுக்காக வேலை செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். ஒரே செகண்ட்ல அண்ணீனா மாறிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல டயானா கிட்ட இருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் பிளட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறானுங்க, அப்புறம் கண்டிப்பா அந்த வேம்பயர் கிளான் இங்க தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க வெளியே காவலுக்கு நின்று இருந்த கார்டும் என்னதராது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஏதோ ரெட் கலர்ல ஒரு புகை மாதிரி போகுது, நம்ம ஹீரோ ஏதாவது பண்றானா தெரியல. அங்க உள்ள பார்த்தா யாரோ குடிச்சிட்டு இருக்காங்க. அட இது வேற யாரும் இல்ல நம்ம ரோசாலிகா தான். அதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வேம்பயரா மாதிரி அந்த வேர்கோலிக் ஆர்கனைசேஷனுக்கு போனப்ப அங்க ஒரு லோ பிளட் இருந்திருப்பால அவ தான் இவ. அப்ப ரோசாலிகாவும் அங்க இருக்க பிளட் எல்லாம் குடிச்சிட்டு ஆஹா என்ன டேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு டேஸ்டான பிளட்டை குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது, ஆனா என்ன இப்படி
தனியா ட்ரிங்க் பண்றதுக்கு தான் கொஞ்சம் சோகமா இருக்கு அப்படின்னு இருக்கிறா. அப்ப யாரோ ரோசாலிகிட்ட வந்து, என்ன ரோசாலிகா நீ என்ன குடிச்சிட்டு தாங்கிறியா, எப்போவாவது கொஞ்சம் கம்மியா தான் குடியா அப்படிங்கிறாங்க. ரோசாலிகாவும் எவன் அவன் அப்படின்னு பாக்குறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் என்ன ரோசாலிகா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இது வந்து நம்ம ஹீரோவோட கான்கில் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆர்டர் இருக்கு. இந்த வெப்சைட்ல ஒரு சில பேர் தப்பா இருக்கும், நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி கைஸ். அப்ப ரோசாலிகாவும் நம்ம ஹீரோவை பார்த்து எஸ்கியூஸ் மீ நீங்க யாரு, எனக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் என்ன ரோசாலிகா தெரியாத மாதிரி நடிக்கிறியா, நான் தான் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் சிரிச்சுக்கிட்டு சாரி மிஸ்டர் எனக்கு கொஞ்சம் பேட் மெமரி, நீங்க யாருன்னு நான் மறந்துட்டேன், மறுபடியும் சொல்றீங்களா, சரி அதுக்கு முன்னாடி நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, இந்தாங்க இதை ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்ட்டு அவளோட பிளட்டையும் சேர்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ரோசாலிகாவும் அவ வச்சிருந்த ட்ரிங்க இதுதான் ஹை லெவலான பிளட் பைண்டிங் மேஜிக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மேல ஊத்திட்டு, என்ன தைரியம் இருந்தா வேர்கோலி கிளானுக்கு வந்து இந்த மாதிரி திமிரா நடந்துப்ப, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு இங்க இருந்து நீ சும்மா போக மாட்ட அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு என்னது பிளட் பைண்டிங் மேஜிக் அப்படின்னு வில்லத்தனமா பேசுறான். அப்ப ரோசாலிகெல்லாம் கதறா. நம்ம ஹீரோவும் இந்த பிளட் எனக்கு எதிராக வேலை செய்யாது, நான் சொல்றதான் இது கேட்கும் அப்படின்ட்டு, ஐயோ பாவம் என்னால அடுத்தவங்களோட பிளட்டை மேனிபுலேட் பண்ண தெரியும்னு உனக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு அவளோட பிளட்டை வச்சு அவளையே நம்ம ஹீரோ கட்டி போட்டான். அப்ப ரோசாலிகாவும் டே ஒழுங்கா இந்த கட்டை அவுத்துடுறா, நீ வேர்கோலி கிளானுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, எங்க கிளானுக்கு அவுட் சைடர்லாம் யாரும் வரக்கூடாது, அதனாலதான் உன்னை அட்டாக் பண்ண அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது இவளுக்கு என்ன உண்மையாவே ஞாபகம் இல்லையா, இவளுக்கு என்ன அம்னீஷியா அப்படிங்கிற நோய் ஏதாவது இருக்குதா, சரி எதா இருந்தா என்ன இவளுக்கு என்னோட ஃபேஸ் தெரியல, அதை நான் அட்வான்டேஜா எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு, நான் ஒன்னும் வேர்கோலி கிளானுக்கு பிரச்சனை பண்றதுக்காக வரல, நானும் வேர்கோலி கிளானை சேர்ந்த ஒரு பிளட் லைன் தான் அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் டே போதுண்டா பொய் சொல்றதை நிறுத்து, அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா எங்க கிளான்ல நடந்த ஒரு பிரச்சனையினால கிட்டத்தட்ட மொத்த கிளானுமே அழிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை, நீ எங்க கிளானை சேர்ந்தவன் இல்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இல்ல நான் உங்களோட கிளானு தான், என்னோட பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் நான் குறைச்சிக்கிட்டு இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் டே நீ அப்படியே எங்க கிளான்ல ஒரு மெம்பரா இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவளோட வாயை பிடிச்சு மூடிட்டு சாரி ரோசாலிகா என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்ட்டு, எனக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல, இதை நீ எடுத்துக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோட பிளட் கிறிஸ்டலை நம்ம ரோசாலிகாவோட உடம்புக்குள்ள அமுச்சு விட்டான். அப்ப ரோசாலிகாவும் அங்கிருந்து கத்திட்டு இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த ஃபீலிங் என்னோட மாஸ்டர் என்ன கண்ட்ரோல் பண்ணும் போது இருந்த ஃபீலிங் அதே மாதிரி இது இருக்கு, இதுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் நீ உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே இப்ப சொல்லு அப்படிங்கிறான். ரோசாலிகாவும் இல்ல இவனோட ஆர்டரை என்னால ரிஜெக்ட் பண்ண முடியல, இப்ப இந்த ட்ரூ பிளட்டை லேடி ஃப்ரிசியா தான் பாத்துக்கிறாங்க, லேடி ஃப்ரிசியாவுக்கு டீமானிக் ஐஸ் இருக்கு அப்படிங்கிறா. அப்ப அந்த ஃப்ரிசியா அப்படிங்கிறவள காட்டுறாங்க. அப்ப அந்த பட்லரும் ஃப்ரிசியா அப்படிங்கிறவளுக்கு டீ ஊத்திட்டு லேடி ஃப்ரிசியா நீங்க இன்னைக்கு இந்த ஹியூமன் வேர்ல்டுல என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஃப்ரிசியாவும் ஆமா இது எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஆனா எதுக்காக இந்த லோ லைஃப் ஹியூமன்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் சாக தானே போறாங்க, அது என்னைக்கா இருந்தா என்ன அப்படிங்கிறா. அப்ப அந்த பட்லரும் லேடி ஃப்ரிசியா அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், அந்த சர்ச்சை சேர்ந்தவனுங்க இப்ப அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்களாம், அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் சரி ஓகே எதா இருந்தாலும் நான் பாத்துக்கலாம், நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு, இந்த கிங்டம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது, இவங்க தான் நமக்கு இப்போ ஒரு சோர்ஸ் ஆஃப் பிளட்டாவே இருக்காங்க, சரி இந்த கிங்டத்து மேல இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுக்கலாம், அவங்க அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் அப்படிங்கிறா. அப்ப ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி வருது, அந்த பட்லரும் கதறான். அப்ப அங்க வந்தவனும் நீங்க தான் ஃப்ரிசியாவா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஃப்ரிசியாவும் யாரா நீ, இதுக்கு முன்னாடி உன்னை நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையா, நீ எங்க இருந்து வரேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, நீங்க வெறும் பியூர் பிளட் தான், இதுக்கு முன்னாடி ட்ரூ பிளட் எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க, அப்புறம் நீங்க தான் அந்த பிளட் பிரான்ச்சா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியா அப்படிங்கிறவளும் டே லோ பிளட் என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ, உன்ன மாதிரி ஒரு லோ பிளட் கிட்ட நான் சண்டை போடுறதா, உடனே முட்டி போடுறா அப்படின்னு அவளோட டிமானிக் ஐஸை யூஸ் பண்றா. பார்க்கவே இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்தவ ஒரு பக்கா டெவிலா மாறிட்டா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னு அவனோட எனர்ஜி ரிலீஸ் பண்றான். அப்ப அந்த ஃப்ரிசியாலாம் ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்னால எப்படி என்னோட டிமானிக் ஐட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் உன்னோட அபிலிட்டி என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், உன்னோட எபிலிட்டி என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் ஃபுல்லா கடுப்பாயிட்டு டே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு டென்ஷன் ஆவரா. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு அவங்களோட இடம் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, அவங்க கொஞ்சம் கரெக்டா இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு வில்லத்தனமா சொல்றான். அந்த ஃப்ரிசியாவும் ஓ அப்படின்னா நீ ட்ரூ பிளட்டா, சரி எதுக்கு இந்த பேர்கோஸ்லி கிளானை அட்டாக் பண்ற, உன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ
இதுவும் மோட்டிவ் தானே, உங்க பேர்கோஸ்லி கிளான்ல இருக்க எல்லாமே எனக்கு வேணும், அதனால நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் சிரிச்சுக்கிட்டே என்னடா முட்டாள்தனமா யோசிக்கிற, சரி ரைட்டு உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நான் ஒன்னு மறந்துட்டேன் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்ட்டு நானும் ட்ரூ பிளட் தான்டா அப்படின்னு அவளோட பவரை அன்லீஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் என்னது ட்ரூ பிளட் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகுறதுக்கு கூட நேரம் இல்லாம செம்ம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோட வவுத்துலயே ஒரு குத்து. நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு ஃபாஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போஸ்லயே, டேய் நீ என்னடா இவ்வளவு வீக்கா இருக்க, என்னோட நார்மலான அட்டாக் கூட உன்னால டாஜ் பண்ண முடியல, நீ எங்க இருந்தா எங்க பேர்கோஸ்லி கிளான அட்டாக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண போற, வீக்கா இருக்கீங்களாம் பேசவே கூடாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இல்ல இந்த லேடி இவ என்ன மார்ஷியல் ஆர்டிஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இல்ல இவ இப்ப மேஜிக்கும் யூஸ் பண்ண போறா, இவளோட டிமானிக் ஐஸ்னால என்னோட மேஜிக்கை கரெக்டா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இதை வாங்கிக்காடா அப்படின்னு ஏதோ ஒரு கொடை மாதிரி சமன் பண்ணி நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டா. நம்ம ஹீரோவும் அடி வாங்கி ரத்தம் கக்கிட்டு, ஓ அப்படின்னா இவ பிசிக்கல் ஃபைட்டரா, இப்ப நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் பரவாயில்லண்டா என்கிட்ட இத்தனை அடி வாங்கியும் உங்ககிட்ட எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கா, சரி இதை பிளாக் பண்றியான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவும் ஈவன் ஸ்வாட் பிளாவஸ் டெக்னிக் அப்படின்னு அவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு 3 க்ளோன் மாதிரி இருக்கான்னு நடக்குது, இல்ல அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகிறானு தெரியல. அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நம்ம ஹீரோட கண்ணத்துல ஒரு கோடு போட்டு விட்டா. நம்ம ஹீரோவும் இல்ல நான் இப்ப இவளை எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஃப்ரிசியாவும் ஓ என்னோட அட்டாக்கை நீ டாஜ் பண்ணிட்டியா, இதுக்கு மேலேயும் டாஜ் பண்றதெல்லாம் வேலையாவாது, இப்ப இதை எப்படி தடுக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிளட் டொமைன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதுகிட்ட இருந்து உன்னால எங்கேயும் ஓட முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இல்ல இது இது என்னடா ஸ்கில்லு, ஒரு நிமிஷம் என்னால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிளட் மாதிரி இருந்த டொமைனை நம்ம ஹீரோ ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது அவளை காணோம், அவ எங்க தாண்டா போனோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட மூஞ்சிலே ஒரு எல்போ கட்டு. நம்ம ஹீரோவும் வாங்கின அடியில ஏமா நீ என்ன பொண்ணா இல்ல பேயா இந்த அடி அடிக்கிற அப்படின்ட்டு பறந்து போய் விழுவுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நம்ம ஹீரோட்ட வந்து ரொம்ப போர் அடிக்குது, இதுதான் உன்னோட எண்டே அப்படின்ட்டு போறா. நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு என்னது எண்டா, சரி இப்ப நீ எங்கம்மா போற அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் ஷாக் ஆகுறா. பார்த்தா அவ பண்ண அட்டாக்ல நம்ம ஹீரோட கழுத்தே கட் ஆயிருச்சு அடங்குது. நம்ம ஹீரோவும் எண்டு என்னங்கிறத நான் தான் முடிவு பண்ணோம் அப்படின்ட்டு அவனை ஹீல் பண்ணிட்டு சரி இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் ஷாக்லயே இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் பண்ண அட்டாக்ல உன்னோட கழுத்து கண்டிப்பா உடஞ்சிருக்கும், நீ எப்படா அதை ஹீல் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் அதுவா இது என்னோட ஹைபிரிட் எவல்யூஷனோட பவர் அப்படின்னு வில்லத்தனமா ஒரு லுக் விடுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இவன் என்ன பைத்தியக்காரனா, என் கூட 1-on-1 பேட்டில் பண்ணி சர்வே ஆனவங்க ஒரு சில பேர் தான், அந்த லாடால மட்டும்தான் என்னோட அட்டாக்கை ஈஸியா டாஜ் பண்ண முடியும், இவன் எப்படா என்னோட அட்டாக்ல இருந்து சர்வே ஆனா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் ஃப்ரிசியா உன்னோட ஸ்கில் நல்லா இருக்கு, ஆனா என்ன அதுல ஒரு சில மிஸ்டேக் மட்டும்தான் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணா போதும் அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் நீ எப்படா என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்ச அப்படிங்கிற அந்த ஷாக்ல இருந்து இன்னுமே வெளியே வரல. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, என்னால உன்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும், நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கே தயாரா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். அந்த ஃப்ரிசியாவும் டென்ஷன் ஆயிட்டு என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கிறியா, அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம், என்னையே நீ இன்சல்ட் பண்றியா, இப்ப நான் பண்ற அட்டாக்ல உன்னால திரும்ப எந்திரிச்சு நிக்கவே முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறா. அந்த ஃப்ரிசியாவும் இங்க என்னடா நடக்குது, என்னால ஏன்டா மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை நம்ம ஹீரோ போட்டு வச்சுக்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவோ நீ ரொம்பவே அடம் பிடிக்கிற, எனக்கு இப்ப வேற வழி இல்ல, நான் இதை ஃபோர்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறான். பார்த்தா பிளட்ல ஆன த்ரெட் மாதிரி இருக்கிறது அந்த ஃப்ரிசியாவோட கழுத்தை போய் பிடிக்குது. அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இல்ல இது என்னது பிளட் மேஜிக்கா, நீ எப்படா கிரவுண்ட்ல இருந்து இதை யூஸ் பண்ற, இது எப்படா உன்னால முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் நான் உங்களோட இவ்வளவு நேரம் சண்டை போட்டதை வச்சு நீ என்ன மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு நினைச்சிட்டியா, இல்ல என்னோட ஸ்பெஷாலிட்டியே பிளட் மேஜிக் தான், அப்புறம் என்னால இந்த மாதிரி கூட பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட நகத்தை பெருசு பண்ணி அந்த ஃப்ரிசியாவோட கழுத்திலேயே இறக்கிட்டான். அவன்லாம் நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா அந்த ஃப்ரிசியாவோட கழுத்துல நம்ம ஹீரோனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அந்த ஃப்ரிசியாவும் என்னடா பண்ண அப்படின்னு வழியில கத்தரா. நம்ம ஹீரோவும் சாரி இந்த மாதிரி ஹை லெவல் வேம்பையரை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணும், நான் உன்னோட கழுத்துல சின்னதா தான் ஓட்ட போட்டேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்ட். அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரிசியாவும் கீழே உட்காந்துக்கிட்டு டேய் என்னோட அனுமதி இல்லாம நீ என்ன என்ன பண்ண, உன்னை நான் சும்மா விட மாட்டேனா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஃப்ரிசியா இரு ரொம்ப அவசரப்படாத, எனக்கு நீ தேங்க்ஸ் தான் பண்ணணும்
பண்ணும், உன்னால அதை இப்ப ஃபீல் பண்ண முடியுமே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் ஷாக் ஆயிட்டு, ஆமா இப்ப என்னோட சென்சஸ் முன்ன இருந்ததை விட கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட பிசிக்கல் ஸ்டாக் கூட ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்ல நான் இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு எவால்வ் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரைட்டே உனக்கு புது பவர் கொடுத்துருக்கேன், எனக்கு நீ இப்ப தேங்க் பண்ண மாட்டியா அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் தேங்க்யூ தானே சொல்லணும், சொல்லிட்டா போச்சு, இப்ப நான் உன்னோட பவரை வச்சே உன்னை கொல்றேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண முடியல. அந்த ஃப்ரிசியாவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல என் பாடியே இப்ப மூவ் ஆக மாட்டேங்குது, என்னோட பாடி ஃபுல்லா ஏதோ ஒரு செயினை வச்சு கட்டி போட்ட மாதிரி இருக்கு, இவன் யாருடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் இதுதான் என்னோட பிளட் டொமைன், இங்க நான் சொல்றத மட்டும் தான் உன்னால செய்ய முடியும், என்னோட பர்மிஷன் இல்லாம உன்னால மூவ் ஆக முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ ஹோலி பிளட்டாவே இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறா. ஹோலி பிளட் அப்படிங்கிறது ட்ரூ பிளட்டோட நெக்ஸ்ட் லெவல் அடங்குது. இப்ப ஃபைனல் அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க வேண்டிய நேரம், உங்க கிளான் லார்ட் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் டே முட்டாள், நீ என்னதான் என் மேல ஸ்பெல் போட்டிருந்தாலும் நான் ட்ரூ பிளட் அவ்வளவு ஈஸியெல்லாம் உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. அட எங்க லாடா அவரு பிரைட் ஹவுஸ் ஹோல்டர்ல இருக்காரு அப்படின்ட்டு. இல்ல நான் இப்ப என்ன பண்ணேன், என்னோட வாய் என்னடா தானா பேசுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரிசியாவோட தலையை தடவி கொடுத்துட்டு நல்ல வேலை பண்ண, நீ ஒரு நல்ல சர்வெண்ட் அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் டே பைத்தியக்காரா என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் உங்க லார்டு அந்த பிரைட் ஹவுஸ் ஹோல்டர்ல தானே இருக்கான், சரி எப்படியும் அவனும் ட்ரூ பிளட்டா தான் இருப்பான், அவனோட பவர் என்னன்னு நானே செக் பண்றேன், அப்புறம் உங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேண்டிய நேரம்டா அப்படின்ட்டு கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு அந்த ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஃப்ரிசியாவும் லார்டு நான் தான் ஃப்ரிசியா வந்திருக்கேன், லார்டு நான் உங்ககிட்ட ஒன்னு ரிப்போர்ட் பண்ணணும், உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறா. அந்த லார்டும் உள்ளவா அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் உள்ள வந்துட்டு லார்டு நீங்க என்ன லேம்ப அமைச்சிட்டு இருட்டுல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, லேம்ப பத்த வைக்கட்டுமா அப்படிங்கிறா. அப்ப அந்த லார்டும் நான் ஒன்னும் ஹியூமன் இல்ல, எனக்கு இந்த மாதிரி திங்க் எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. சரி ஃப்ரிசியா நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திய, அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் சரி ஓகே லார்டு அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரா. அப்ப அந்த லார்டும் உன் பின்னாடி என்ன இன்வைட் பண்ணாத கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள என்ன நீ தான் கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறான். அந்த ஃப்ரிசியாவும் ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு கிளான் லீடர் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்ததுதான், சரி நீங்களும் வீக்கா இருந்தா உங்க கிளான் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்புறம் என்னோட கான்கெயின்மெண்ட் ஸ்கில்லையே நீங்க டிடெக்ட் பண்ணிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு அந்த லார்டை நம்ம ஹீரோ பாராட்டிட்டு இருக்கிறான். அந்த லார்டும் ஹவு டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரிசியா அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் ஷாக் ஆகுறா. அப்ப அந்த லார்டும் ஃப்ரிசியா நீ இப்ப துரோகி ஆயிட்டே அப்படின்னு அங்க இருந்து கோவத்தோட எந்திரிச்சு வரான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் லார்டு அப்படின்ட்டு அவனை பாக்குறா. அப்ப அந்த லார்டு அப்படிங்கிறவனும் ஃப்ரிசியா என்ன நீ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட, நீ இவ்வளவு நாளா எனக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்து இப்ப இன்னொரு மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கோவமா ஃப்ரிசியா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் லார்டு முல்லோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க கோவப்படாதீங்க அப்படிங்கிறா. இவனோட பேரு முல்லோ வாட்டங்குது. அப்ப அந்த முல்லோவும் என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் லார்டு முல்லோ நான் உங்ககிட்ட 100 வருஷத்துக்கு மேல சர்வெண்டா இருந்திருக்கேன், என்னோட பிளட்டோட ஸ்மெல் சேஞ்ச் ஆனதை கூடவா உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லோவும் செத்துப்போ அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். பார்த்தா நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு வாட் எ ஷேம் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் இல்ல இவன் என்னோட அட்டாக்கை ஒரே ஹேண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டானா, இவன் யாருடா அப்படின்னு இவனும் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லா இதை முடிக்க பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் யாரா இவன் ஏன் முன்னாடி இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான், சரி டே நீ யாரா வேணா வந்துட்டு போ, இப்ப என் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டனா உன்னை வலிக்காம கொல்றேன் அப்படின்னு அவனோட பவர் எடுக்கிறான். வரவனுங்க போறவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை முட்டி போட்டு தான் மன்னிப்பு கேட்க சொல்றானுங்க, கடைசியில அவனுங்க தான் முட்டி போட்டு நம்ம ஹீரோட்ட கதறானுங்க. அப்ப அந்த முல்லோவும் அவன் ஒரு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு டே துரோகி உன்னோட தலையை நான் இன்னைக்கு கட் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு வெளியில வாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த பேர்கோஸ்லிக்கோட சில்ட்ரன் அப்படின்னு ஏதோ அண்டெத் மாதிரி நிறைய பேர்த்த சமன் பண்ணிட்டு போங்க போய் அந்த துரோகி கொன்னு அவனோட பிளட்டை எனக்காக கொண்டு வாங்க அப்படின்னு அவனுங்க எல்லாத்தையும் அமுச்சு விடுறான். ஃப்ரிசியாவும் என்ன தைரியம் இருந்தா இந்த இடத்துல இந்த அண்டெத் கிரீச்சரை சமன் பண்ணிருப்பீங்க, இந்த ஒரு சில அண்டெத்தை வச்சு என்ன சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரிசியாவும் அங்க இருக்க அண்டெத் எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டுக்கிறா. அப்ப அந்த முல்லோவும் ஃப்ரிசியா நீ கேபிட்டல்ல என்னோட சபார்டினேட்டா இருந்த, இப்ப நீ என்ன எதிர்த்தே சண்டை போடுறியா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கொஞ்சமாவது தெரியுதா அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு லார்டு முல்லோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கொடையை கீழே போட்டு நான் உங்களுக்கு சபார்டினேட்டா இருந்து சண்டை போட்டதெல்லாம் ஒரு காலம், ஆனா இப்ப என்னோட மாஸ்டர் ஹேண்ட்ஸ் அதனால நான் அவருக்கோசரம் தான் சண்டை போடுவேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லோவும் இல்ல நீ சொல்றது எனக்கு புரியல, என்னோட சபார்டினேட்ஸ்லாம் எனக்காக இங்க உயிரியே தருவாங்க,
இருப்பாங்க, நான் அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு அவனோட கையில ஏதோ மேஜிக் பவர் கேதர் பண்ணிட்டு எனக்கு கீழே ஒரு சபார்டினேட்டா இருக்க எல்லாருமே அவங்களோட முழு மனசோட தான் எனக்காக வேலை செய்யறாங்க, உன்ன மாதிரி யாரும் ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் லார்டு சரி ஓகே நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்ப இந்த பேர்கோஸ்லியோட ஒரு பிளட் லைன் தான் என்னோட மாஸ்டர் ஹேண்ட்ஸ், அவரு சொல்றத தான் இனிமே நான் கேட்பேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த முள்ளோவும் என்னது பிளட் லைனா, இவன் நம்ம பிளட் லைனா, நீ என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யை நான் நம்புவோம்னு நினைச்சியா அப்படின்னு அவனோட மேஜிக் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இதுதான் பார்கோஸ்லி கிளானோட பிளட் டெக்னிக் பிளட் மிஸ்ட் அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இது வந்து பிளட் பேரியர் தானே, இவன் என்ன பார்கோஸ்லி கிளானோட பிளட் சாசஸரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல இது அந்த முல்லோவோட டொமைன், இந்த டொமைனுக்குள்ள நான் இருக்கிறதுனால என்னோட தலை ரொம்பவே வெயிட்டா இருக்கு, என்னோட பாடி கூட இப்ப மூவ் பண்ண முடியல, இப்ப நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த முல்லோவும் டே இதெல்லாம் நீ என் கூட சண்டை போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப யோசிச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு நான் தான் உன்னோட மாஸ்டர், நான் கூப்பிடுறதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு யாரையோ சமன் பண்றான். அட இந்த வேம்பையர் நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடியே சண்டை போட்டிருப்பான், நம்ம ஹீரோவும் அவதார் டிஸ்மிஸ் வச்சு தப்பிச்சு போயிருப்பான், அவன் தான் இவனோட பேரு ஆபர். அப்ப அந்த ஆபரும் மாஸ்டர் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த முல்லவும் டே ஆபர் பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, அங்க இருக்கான்ல அந்த பைத்தியக்காரனை போய் முதல்ல கொல்லுடா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த ஆபரும் அட அவ்வளவுதானே சரி ஒரு நிமிஷம் இருங்க கொண்டுட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டான். நம்ம ஹீரோ ஃப்ரிசியா ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஓ இவன் பேரு ஆபரா, இவன் தானே என் கூட இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவன், இவன் ஒரு அசாசின் டைப் பியூர் பிளட்டா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ஆபரும் அட்டாக் பண்றான், நம்ம ஃப்ரிசியா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஸ்கில் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஆபருக்கு பின்னாடி வந்து அவனோட பிளட் மேஜிக் வச்சு அந்த ஆபர் அப்படிங்கிறவனை புடிச்சிட்டான். அப்ப அந்த ஆபரும் இல்ல என்னது பிளட் பைண்டிங் மேஜிக்கா, இவனால முல்லோவோட டொமைனுக்குள்ள எப்படி பிளட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நீ கொஞ்ச நேரம் இங்கே இருடா தம்பி அப்படின்ட்டு இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த முல்லோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த ஆபர் அப்படிங்கிறவனும் அங்க எங்கடா போற ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு முல்லோ அங்க இருந்து தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட அந்த பிளட் மேஜிக்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் அந்த முல்லோவை அட்டாக் பண்றதுக்கு அவன் கிட்ட போயிட்டு நீ எப்படா தப்பிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆபர் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோட கதையை முடிச்சிருப்பான். நம்ம ஹீரோவும் தப்பிச்சுட்டு டே குழந்தை பையா நீ எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குற, முதல்ல உன் கதையை முடிக்கிறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த ஆபர் அப்படிங்கிறவனோட ஸ்பீடுக்கு மேட்சா நம்ம ஹீரோவும் சண்டை போட்டு எடுக்கிறான். அப்ப அந்த முல்லவும் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க வேம்பியர் கிளான்லயே இந்த ஆபர் அப்படிங்கிறவனோட ஸ்பீடு இதுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது, ஆனா இவன் என்னடா இவனோட ஸ்பீடுக்கு மேட்ச்ல சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஷாக்லயே அவங்களோட சண்டையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃப்ரிசியா வந்து அந்த ஆபர் அட்டாக் பண்ண வரா. அப்ப அந்த ஆபரும் என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஃப்ரிசியாவும் அந்த ஆபர் அட்டாக் பண்ணி அவனோட தலையை தரையில வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு என்னது ஆபர் நீயா, சரி இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக மாட்டேங்குது, வா கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லவும் இல்ல இப்ப ஃப்ரிசியாவும் ஆபரோட ஸ்பீடை மேட்ச் பண்ற அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கா. அப்புறம் அந்த வேம்பையர் அவன் என்னோட இன்னொரு சபார்டினேட்டையும் அவன் பக்கம் எடுத்துக்க பாக்குறான், இவன் யாரா இவங்கிட்ட இருக்க இது என்னடா பவர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த முல்லோக்கு மேல இருந்து டே தம்பி சண்டை நடக்கும் போது சுத்தியும் புத்தியும் பார்க்கணும், நான் ஒருத்தன் இருந்தேனே எங்க போனேன்னு யோசிக்க மாட்டியா அப்படின்ட்டு அந்த முல்லோவை அட்டாக் பண்ண வரான். அந்த முல்லோவும் ஷாக் ஆயிட்டு பைத்தியக்காரனா இவன் என்னோட டொமைன்ல இருக்கேன் அப்படிங்கறத மறந்துட்டான், இப்ப நான் இவனை அட்டாக் பண்ண அப்படின்னா இவனால கண்டிப்பா டாஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு டே முடிஞ்சா இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நோக்கி ஏதோ ஒரு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னது டாஜ் பண்ணுமா, நான் ஏன்டா அதை பண்ணோம் அப்படின்னு அவனோட அட்டாக்க ஒரு கையில வாங்குறான். பார்த்தா நம்ம ஹீரோட கையே ரெண்டா கட் ஆயிருச்சு. கை போனதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த முல்லோவோட கழுத்தை பிடிச்சி இன்னைக்கு நான் உன்னை சாவடிக்க போறேனே அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் இல்ல இவன் என்ன டீமனா, அவனோட ஒரு கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்ன கொல்றதுக்கு வந்திருக்கானா, இவன் யாருடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் யாருன்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்கிற, கவலைப்படாத நானே சொல்றேன் அப்படின்னு அவனோட கட்டான கையை மறுபடியும் ஹீல் பண்ணிட்டான். அப்ப அந்த முல்லோலாம் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படி அவனோட கையை இன்ஸ்டன்டா ஹீல் பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டே தம்பி பயப்படாத, பயம் மூஞ்சில தெரியுது பாரு, நான் ஒன்னும் உன்னை கொல்லலாம் மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லவும் என்னது நீ என்ன கொல்ல மாட்டியா அப்படின்னா எதுக்குடா இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன்னு தானே தெரிஞ்சுக்கணும், நான் இப்ப உன்னோட லீடர்ஷிப் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவனோட பிளட் அப்சர்வ் பண்ண போறான் நடக்குது. அப்புறமேட்டுக்கு புதுசா ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க, அங்கேயும் ஏதோ ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு, அந்த பொட்டிக்குள்ள ஏதோ ஒரு வேம்பியர் பொண்ணு இருக்க மாதிரி இருக்கு.
அப்ப அந்த வேம்பியர் பொண்ணு முழிச்சிட்டு எனக்கு வேற தூக்கமா வருது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தா கூட ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, இங்க படுத்து தூங்கிட்டு தான் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது, இப்ப நான் வேற ஹெல்ப் பண்ண போகணும். அப்புறம் இங்க ஏதோ நடந்த மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. என்னோட சில்ட்ரன்ஸ் கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறா. அந்த லார்டு முல்லோவோட வில்லாவை தான் காட்டுறாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோவும் அடுத்து யாரு அப்படின்னு அவனோட பிளட் கிறிஸ்டலை கிரியேட் பண்ணி அங்க இருக்க எல்லாத்துக்குமே அவனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான். அங்க ஒரு வேம்பியரை கூட்டிட்டு வந்துட்டு டேய் நவராத, இது கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்க அப்படின்ட்டு அவனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான். அந்த முல்லோவையும் நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு நடக்குது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு வேம்பியருக்கு பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றான்ல, அவனும் டேய் வலிக்குதுரா அப்படின்னு கதறான். அவனுக்கு அந்த கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ணி முடிச்சோட்டி டேய் உனக்கு தான் முடிஞ்சில்ல, இங்க இருந்து கிளம்பு, அப்புறம் அடுத்து யாரு வாங்கடா அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிளட் கிறிஸ்டலை வாங்கினான்ல அவனும் ஏன்டா டே செவனேன்னு அவனை கூட்டிட்டு வந்து பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்றேன், பவரை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன டயர்ட் ஆகிட்டு ஏன்டா கத்துற, நான் உன்னை ஏதாவது கேட்டனா, நீயா வந்து எனக்கு பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ண, இப்ப நீயா போடான்னு கத்துற, ஏன்டா தான் இப்படி பண்ற அப்படின்னு அவனும் இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாத்துக்கும் அந்த பிளட் கிறிஸ்டலை இன்ஜெக்ட் பண்ணிட்டு பா சாமி ஒரு வழியா முடிஞ்சு அப்படின்ட்டு டேய் இந்த கேபிட்டல்ல இருக்க சபார்டினேட்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்க அப்படின்னு அந்த முல்லோகிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவனை எப்படி நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு தெரியல. அப்ப அந்த முல்லோவும் சரி அப்படின்ட்டு இந்த ரெஸ்ட்டை வச்சு இந்த ஆர்டரை நம்மளால ஈஸியா சமன் பண்ண முடியும், இதுதான் இதோட எஃபிஷியன்ட் வே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே என்ன அவனோட டோன் மாறுது, இங்க யாரு ஹெட்டுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு அவனை மிரட்டுறான். அப்ப அந்த முல்லோவும் அது வந்து இல்ல, இதுதான் இந்த ஆர்டரை சமன் பண்றதுக்கு ஒரு எஃபிஷியன்டான வே அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் எல்லாம் எதிர்பார்த்ததுதான், ஒரு கிளான் லீடர் நமக்கு ஹெல்ப் பண்றதுனால எல்லாமே ஸ்மூத்தா போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் டென்ஷன் ஆயிட்டு டே மவனை என்னைக்காவது ஒரு நாள் மாட்டு உன்னை வச்சு செய்யறான் அப்படின்னு இவனும் டென்ஷன் ஆயிட்டுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் கால்குலேட் பண்ண தியரி கரெக்டா இருக்கு, இந்த ஹை லெவல்ல இருக்க வேம்பியருக்கு என்னோட பிளட் கிறிஸ்டலை கொடுக்கறது ரொம்ப ஆபத்து, அதனாலதான் இந்த ஹை லெவல்ல இருக்க வேம்பியர் எல்லாம் நான் அவங்களோட பிளட் அப்சர்வ் பண்ணி லோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமேட்டுக்கு என்னோட கிறிஸ்டலை கொடுத்து அவங்களை என் கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பேன். அப்புறம் ஃபைனலா இந்த பேர்கோஸ் லீக் தான் இப்ப எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் பிளட்டாவே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டா ஒரு வேம்பியரை வந்து எனக்கு அடிச்சு நானும் ஒரு வேம்பியரா மாறினேன், அங்க இருந்தே நான் அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், அதுக்கு இவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இந்த வேர்ல்டே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு டே முல்லோ அப்படின்னு அவனை கூப்பிடுறான். அப்ப அந்த முல்லோவும் சொல்லுங்க மாஸ்டர் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே இந்த பேர்கோஸ் லீக் கிளானோட எல்லா ரீஜியன்ல இருக்க மெம்பர்ஸையும் கூப்பிடு, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறான். அந்த முல்லோவும் சரி மாஸ்டர் அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பிட்டு டே முல்லோ அப்புறம் ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். முல்லோவும் இப்ப என்னது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த கான்டினென்ட்டோட கொஞ்சம் இன்டெலை கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறான். இன்டெல் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் தான். அந்த முல்லோவும் என்னது இந்த கான்டினென்ட்டோட இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா, நீ உனக்குன்னு ஒரு ஓன் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்க இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் கிட்ட கனெக்ஷன் வச்சுட்டாலும் சரி, நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த முக்கியமான டாஸ்கை நான் உனக்கு அசைன் பண்றேன், இதை நீ முடிச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அப்ப அந்த முல்லோவும் சரி அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நான் ஃப்ரிசியா கிட்ட கேட்டப்ப நீங்க வந்து இந்த வேம்பியரோட கிங்கா மாறணும் அப்படின்னு சொன்னீங்களாம், நீங்க ஏற்கனவே உங்களோட பவர் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இதுவே போதும் லார்டு, ஹென்ஸ் நான் எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரிடா சரி இப்ப நான் சொன்ன வேலையை போய் செய்ய அப்படின்ட்டு வெளியே வந்து என்னது நானா இந்த மாதிரி சொன்னேன், நான் எப்படா சொன்னேன், எனக்கே ஞாபகம் இல்லையா, சரி ஓகே நான் எப்ப சொல்லியிருந்தேன் என்ன, இந்த மாதிரி எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றதே போதும், என்னால இதுக்கு மேலேயும் சபார்டினேட்ஸை கமாண்ட் பண்ண முடியாது, அதனால நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி பண்ணோம், இதுதான் இந்த வேம்பியர் கிங்கோட வழி அப்படின்ட்டு சரி ஓகே இதுதான் கரெக்டான டைமா இருக்கும், இப்ப நான் சீரியஸான கேம் பிளேவுக்கு ரெடியாக வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு இடத்துல நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ இதை பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த ஜா லைன் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா பரவாயில்லாமே அப்படின்ட்டு, அப்புறம் இந்த போன்ஸும் இன்னும் கொஞ்சம் வளைஞ்சி லைட்டா ஷார்ப்பா இருந்தா பரவாயில்லாம் அப்படின்ட்டு இப்ப ஃபைனலா முடிஞ்சு, இப்ப பாருங்கடா ஃபைனல் லுக் அப்படின்னு நம்ம ஸ்கெலிடன் அவதார நம்ம ஹீரோ பயங்கரமா ரெடி பண்ணிக்கிறான். அதாவது ஒரு பக்காவான டீமன் கிங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஸ்கெலிடன் அவதாரம் நான் ஒரு டீமன் கிங்கா இருந்துட்டு இதை கூட பண்ணலாம் எப்படி, இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். இந்த காஸ்டியூம் நம்ம ஸ்கெலிடன் அவதாருக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு இருந்தான்ல லாங் கோட்டும் மாஸ்க்கும், அதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்ப ஃபைனலா இந்த லெவலை கிளியர் பண்ணியாச்சு, இந்த வேம்பியர் பேர்கோஸ் லீக்கோட லெவல் இப்ப கிளியர், அதுவும் பர்ஃபெக்டா 3 ஸ்டார்ல கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம வேம்பியர் அவதாரம் கொடி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ரைட்டு நம்ம இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு, இப்ப போய் கேஷை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கர்மா ஷாப் ஓபன் பண்றான். அங்க பார்த்தா 1.3 மில்லியன் கர்மா பாயிண்ட் இருக்கு. நம்ம
ஹீரோவும் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நார்மலாக ஒரு கிளானை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அது எனக்குமே ஒரு கனவாக இருந்துச்சு, இப்போ அது நினைவாயிருச்சு. அப்புறம் இப்போ என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு யூனிக் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு 9 லட்சம் கர்மா பாயிண்ட் வச்சு அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா 2 விண்டோ பாப்பப் ஆகுது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு எனக்கு இப்போ 2 ஸ்டேட்டஸ் விண்டோ பாப்பப் ஆகிக்குது, அப்படின்னா இந்த டைம் எனக்கு 2 ஸ்கில் அப்கிரேட் இருக்கா அப்படின்ட்டு. என்னது மீடியம் செலக்ஷனா? இந்த ஸ்கில்லை வச்சு தானே என்னோட அவதாரோட குவான்டிட்டியை என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை நான் எப்பவும் அப்கிரேட் பண்ணும்போது கிடைக்கிற ஸ்கில் தானே அப்படிங்கிறான். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோவால இன்னும் ஒரு 2-3 அவதாரை எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் அந்த அவதாரோட பவரை இன்க்ரீஸ் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்டாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் இல்ல, என்னது இந்த ஒரு ஸ்கில்லுக்கு நான் 9 லட்சம் கர்மா பாயிண்ட்டை வேஸ்ட் பண்ணிருக்கேனா? ஏன்டா இப்படி தெரிஞ்சுதான் நான் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஸ்கில்லை வச்சு என்னால வெறும் வெவ்வேறு ரேஸ்ல இருக்க அவதாரை கிரியேட் பண்ணி நான் சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு. சரி, அடுத்து என்னது என்டிட்டி ப்ரொஜெக்ஷனா? இது என்னடா ஸ்கில் அப்படின்னு பார்க்கறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா நோட்டிபிகேஷனே ஒரு தினுசா வருது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க பார்த்தா உங்களால இந்த ஸ்கில்லை டெய்லி ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்றது மூலியமா உங்களோட ஒரு அவதாரை உங்களோட பாடிக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னடா இது ஸ்கில்லு, அப்படின்னா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னால என்னோட அவதாரோட பவரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவுக்கு கீழே 6 அவதாரோட ஷேடோவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ணி ஹான்ஸ், ஹென்ரிச், அப்புறம் ஹென்ஸ், அது மட்டும் இல்லாம ஹார்லி, அப்புறம் ஹாரிஸ். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. இந்த என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லை வச்சு என்னால ஒரு நாளைக்கு ஒரு குளோனோட பவரை என்னால யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா நான் இந்த ஸ்கில்லை இம்மோர்டல் கிங் மேல யூஸ் பண்ண அப்படின்னா இங்க 2 இம்மோர்டல் கிங் இருப்போமா? இது ரொம்பவே சூப்பர்ரா. ஆனா இதுல கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட இந்த உலகத்தையே நாங்க அழிச்சிருவோம். அதனால இப்ப நம்ம ஹேண்ட்ஸை எடுக்க வேண்டாம். ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை மட்டும் ஹேண்ட்ஸை கூப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இவன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹென்ரிச்சை செலக்ட் பண்ணிட்டு என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஆர்மர் அப்புறம் வெப்பன் இது எல்லாமே சேமா இருக்கு, என்னால இதையும் யூஸ் பண்ண முடியுமா? அப்புறம் என்னோட டிவைன் பவர், அதோட பவர் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிவைன் பவர் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு அவேக்கனர் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆனா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கு. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ இந்த பவரை என்னால 10 நிமிஷம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? சரி, அதுவே ஓகே தான். இப்போ இந்த பவரை ரியல் டைம்ல நானே டெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க ஏதோ டார்க் எனர்ஜி போற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் ஹேண்ட்ஸ் கிட்ட டேய் சூப்பரா வேலை பண்ணடா, நீ இப்ப கிளம்பு அப்படின்னு தம்ஸ் அப் காட்டுறான். நம்ம ஹேண்ட்ஸும் சரி வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ கிராண்ட்மா, நான் வந்துட்டேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் தான் சியோன்ஜு ஹான், உங்க பேரன் டான்சனோட ஃப்ரெண்டு, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை பத்தி கண்டுக்கல. அப்புறம் உங்களோட கண்டிஷன் மட்டும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சீக்கிரமா வந்திருப்பேன். ஆனா நான் எங்கேயும் வெளியே வராம என்னையே பிளேம் பண்ணிட்டு என்னோட ரூம்குள்ளேயே இருந்துட்டேன். கவலைப்படாதீங்க கிராண்ட்மா, இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹென்ரிச்சோட பவரை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் கிராண்ட்மாவோட கையை பிடிச்சி கிராண்ட்மா இதை நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன், இப்போ நான் அக்யூட்டிக்கா டிவைன் டெக்னிக்கை இங்க யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு உங்களோட எனர்ஜியை ரெக்கவர் பண்ணுவேன். அப்புறமேட்டுக்கு ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுனாலும் அதை குணப்படுத்திடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்றான். அந்த ரூம்ல இருந்தே ஒரு பிரைட்டான வெளிச்சம். அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. கிராண்ட்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நம்ம ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி டயர்ட் ஆகிட்டு கிராண்ட்மா என்னால எல்லா விதமான நோயையும் குணப்படுத்த முடியும், ஆனா இந்த டிவைன் பவரால ஒரு சில விஷயத்தை மட்டும் மாத்த முடியாது. அது என்னன்னா நம்ம வயசாகும் போது வர பிரச்சனை எதையுமே என்னால மாத்த முடியாது. ஆனா இப்போ உங்களோட கண்டிஷன் முன்ன இருந்ததோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு கிராண்ட்மா இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், இனிமே உங்களோட வில் பவர் யூஸ் பண்ணி நீங்க மீண்டு வரது மட்டும் தான் மீதி, நீங்க உங்களோட உடம்ப பத்திரமா பார்த்துங்க, நான் டான்சனோட உங்களை திரும்ப வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம எல்ஃப் அவதாரு அப்புறம் அந்த கெல்னூட் சிசிலி எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஹார்லியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு வரா. நம்ம ஹீரோவும் ஆமா, அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆயிட்டோம், இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியே தான் அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ மூந்து பார்த்து இந்த ஸ்மெல் இது எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஹாரிஸ் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோலாம் ஷாக் ஆயிட்டு என்னது இது உனக்கு தெரியுமா, இவ பண்றதெல்லாம் பார்த்தா டயானா இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சால அதே மாதிரி இருக்கு, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாளோ, அட இவகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப சிசிலியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஸ்மெல் இது வேர்ல்டு ட்ரீல இருக்க மாதிரியே இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அட ஏமா நீ பண்ணதெல்லாம்
பண்ணதுல எனக்கு உசுரே போயிருச்சு அப்படின்ட்டு என்னோட உடம்பு கிரியேட் ஆனதே அந்த வேர்ல்டு ட்ரீல இருந்து தான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும், ஹாரிஸ் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ஹார்லியோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்னன்னாலும் என்ன கேளுங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயர் நம்ம ஹீரோவும் சிசிலியும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சரி நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம ஹீரோ கிட்ட, ஹாரிஸ் நீங்க ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட முடியலன்னு தானே சொன்னீங்க, ஏன் நம்ம ஸ்பிரிட் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம சிசிலியும் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிரிட்டை கூப்பிட பாக்குறா. பார்த்தா ஜெல்லி மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, இதுக்கு வாட்டர் பவர் அடங்குது. நம்ம சிசிலியும் இது ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு, ஹாரிஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோலாம் இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இது இது எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் என்னோட அஃபினிட்டி ஸ்டாக் யூஸ் பண்ணா கூட இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் எங்கடா தப்பு பண்றேன் அப்படின்னு சோகமாகறான். அப்ப லாஃபயர் ஸ்பிரிட்டும் ஸ்பிரிட் மேஜும் ஒரு கம்பெனியன் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் க்ரோ ஆகுவாங்க, அதனால நீ உன்னோட ஸ்பிரிட்டை சமன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணு, அது மட்டும் இல்லாம நீ நேச்சர் எனர்ஜியை கேதர் பண்ணி அப்புறமேட்டுக்கு ஸ்பிரிட்டை கூப்பிட ட்ரை பண்ணு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடா சொல்ற அப்படின்ட்டு சரி இப்ப நான் முதல்ல என்னோட ஸ்பிரிட் கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்றேன், இது தப்பா நடக்காதுன்னு நம்புறேன், இப்ப நான் ஒரு எல்ஃபா இருக்கேன், இது என்னால முடியும் அப்படின்ட்டு இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நேச்சர் எனர்ஜில ஃபோக்கஸ் பண்ணி என் ஸ்பிரிட் கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நேச்சர் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப சிசிலி நம்ம ஹீரோ பார்த்துட்டு டே இதை நீ எப்படிடா பண்ற, என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னு தானே சொல்ற, நீ என்னடா ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ண மாதிரி பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப லாஃபயரும் இவன் கற்பூர மாதிரி சொன்னதை டக்குன்னு கத்துக்கிறான், இவன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட கையில ஏதோ எல்லோ கலர்ல இருக்கு, நம்ம ஹீரோவும் இதை என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கு இப்ப அச்சீவ்மெண்ட் ஆஃப் என்லைட்மெண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அப்புறம் இப்போ உங்களுக்கு ஸ்பிரிட் மேஜ் அப்படிங்கிற ஸ்கில் கிடைக்குது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவோட கையில ஏதோ குட்டி பிகேச்சு மாதிரி இருக்கு, நம்ம ஹீரோவும் இது ஒர்க் ஆயிருச்சே அப்படின்னு இருக்கிறான். அப்ப அந்த லாஃபயர் நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட்டை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவுக்குலாம் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஒரே ஷாக்கு. அப்ப சிசிலிக்கு ஒரே சந்தோஷம், நீயும் என்னோட லெவல்ல தான் இருக்கியா, சரி நம்ம சேர்ந்து ட்ரைனிங் எடுப்போம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே லாஃபயர் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்ப நானும் ஒரு ஸ்பிரிட் மேஜ் ஆயிட்டேன், என்கிட்ட இப்போ ஒரு ஸ்பிரிட்டும் இருக்கு, அப்புறம் உன்னோட பேரு வாட் அப்படிங்கிறான். இந்த ஸ்பிரிட் பாக்குறது கிட்டத்தட்ட பிகேச்சு மாதிரியே இருக்கு, அதனால நம்ம பிகேச்சுன்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு லாஃபயரும் நான் இங்க இருக்க வழியை ஓபன் பண்ண போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிசிலியும் நீ என்னடா பேசுற அப்படின்னு பாக்குறானுங்க. அப்ப லாஃபயரும் இங்க இருக்க எல்லா ட்ரீயும் அதோட மதர் ட்ரீயான வேர்ல்டு ட்ரீயோட கனெக்ட் ஆயிருக்கும், அதனால ஹை எல்ஃப் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சில்ட்ரன்ஸ் மாதிரி தான், அதனால எங்களால இந்த ஃபாரஸ்ட்ல எங்க வேணாலும் போக முடியும், அதுக்கான வழியவும் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் சிசிலி இது உன்னால கூட பண்ண முடியும் அப்படிங்கிறான். சிசிலியும் என்னது என்னாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் இந்த ஃபாரஸ்ட்ல இப்படி ஒரு வழி இருக்கா, இத வேற மாதிரி கூட சொல்லலாம், இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்பவே பெரிய நியூரல் டெலிபோர்டேஷன் நெட்வொர்க் இருக்கு, இந்த மெத்தட் மூலியமா டிராவல் பண்றது டிவைன் ஆர்டர் யூஸ் பண்ற டெலிபோர்டேஷன் மெத்தட விட ரொம்பவே எஃபிஷியன்டானது, இதுதான் இந்த வேர்ல்டு ட்ரீயோட பவரா அப்படின்னு சாக்லயே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு லாஃபயரும் நாம இப்ப வந்துட்டோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோமோ என்னது வந்துட்டோமா அப்படின்ட்டு இதுதான் உண்மையான வேர்ல்டு ட்ரீயா, நான் நினைச்சதை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு, அப்புறம் சிசிலி நீயும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே வேர்ல்டு ட்ரீயை நேர்ல பாக்குற அப்படிங்கிறான். சிசிலியும் வேர்ல்டு ட்ரீயை பார்த்த மாதிரியே அது கிட்ட பறந்து போறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு சிசிலி சிசிலி அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த லாஃபயரும் இதை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மிஸ்டர் ஹாரிஸ், இதுதான் ஹை எல்ஃபோட ஐ ஓபனிங் செரிமனி, இந்த செரிமனிய வேற ஒரு எல்ஃப் பாக்குறது ரொம்பவே ரேர் அப்படிங்கிறான். நம்ம சிசிலியோட கண்ணிலயும் அந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது ஐ ஓபனிங் செரிமனியா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் இங்க இருக்க எல்லா திங்ஸும் இப்ப ரீபார்ன் ஆகும், ஏன்னா இங்க இருக்க ஒட்டுமொத்த நேச்சர் எனர்ஜியும் ஒரே இடத்துல கேதர் ஆகிறதுனால அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஃப்ரூட்டா, அப்புறம் அது என்னது வேர்ல்டு ட்ரீயோட ஸ்பிரிட் அப்படின்னு சாக்லயே பாக்குறான். அப்புறம் நம்ம சிசிலியும் அந்த ஃப்ரூட்டை எடுத்து அதை சாப்பிட்றா. நம்ம ஹீரோவும் இப்பில இருந்து சிசிலி ஒரு ஹை எல்ஃபா மாறிட்டா, ஒரு நிமிஷம் அவ ஹை எல்ஃபா மாறுது சரிதான், நான் ஏன்டா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், நான் இந்த மாதிரி பியூரான நேச்சர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால இங்க இருக்க கொஞ்சம் நேச்சர் எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் வந்த வேலையை கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த
அந்த லாஃபயரும் இந்த எனர்ஜிலாம் எங்கடா போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்குறோம். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கான புது என்லைட்மெண்ட் கண்டிஷன் அச்சீவ்ட் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு அஃபினிட்டி வித் நேச்சர் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இப்போ என்னால இந்த நேச்சர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியுது மற்ற எல்ஃப் மாதிரியே. இப்போ நான் ஸ்ட்ராங் ஆனதை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் மிஸ்டர் ஹாரிஸ் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் சொல்லுங்க சார் லாஃபயர், நான் பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறான். அந்த லாஃபயரும் பார்த்தேன், அப்புறம் உனக்கு பின்னாடி கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னதுரா அப்படின்ட்டு பார்த்தா அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு பிரான்ச் அங்க இருக்கு. அப்ப அந்த லாஃபயரும் மிஸ்டர் ஹாரிஸ், இந்த வேர்ல்டு ட்ரீ உங்க மேல நிறைய இன்ட்ரெஸ்டோட இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இது உண்மையிலேயே எனக்கா அப்படிங்கிறான். அந்த லாஃபயரும் ஆமா அது உங்களுக்கு தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு. நார்மலா இந்த மாதிரி ஸ்கேர்டு ரிலீக்ஸ் எல்லாமே ஐ ஓபனிங் செரிமனி நடக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இது உங்களுக்கு எந்த ஒரு செரிமனி நடத்தாம கிடைச்சிருக்கு. இந்த ட்ரீயோட பிரான்ச்சை வச்சு நீங்க ஒரு வெப்பனை கிராஃப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஆர்மர் அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சார் லாஃபயர், அப்படின்னா உங்களோட ஐ ஓபனிங் செரிமனில உங்களுக்கு ஒரு ஸ்கேர்டு ரிலீக்ஸ் கிடைச்சிருக்கு தானே, ஒருவேளை அது என் கையில இருக்கிறதா, இதை நான் திரும்ப தரணுமா அப்படிங்கிறான். அதான் அந்த லாஃபயர் நம்ம ஹீரோ கூட பிராமிஸ் பண்ணும்போது கையில ஒரு காப்பு மாதிரி வந்திருக்குல்ல, அதை தான் சொல்றான். அந்த லாஃபயரும் இல்ல அதெல்லாம் தேவையில்ல, என்னோட ஸ்கேர்டு ரிலீக்ஸை நான் ஒரு ரிங்கா கிராஃப்ட் பண்ணி என்னோட ஒய்ஃபுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் இப்ப அந்த ரிங்கை என்னோட டாட்டருக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது ஸ்கேர்டு ரிலீக்ஸை வச்சு ரிங்கு கிராஃப்ட் பண்ணி அதை இவரோட ஒய்ஃபு கொடுத்தாரா, நான் நினைச்சதை விட சார் லாஃபயர் ரொம்பவே ரொமான்டிக்கான பர்சனா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த லாஃபயரும் ஐ ஓபனிங் செரிமனி இப்ப முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். சிசிலி வந்து மயக்கம் போட்டால் அடங்குது. அந்த லாஃபயரும் இந்த ஐ ஓபனிங் செரிமனி நடக்கும்போது அவங்களோட எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆகும். அதனால அவங்களோட எனர்ஜியை ஸ்டேபிள் பண்றதுக்காக அவங்க டீப் ஸ்லீப்புக்கு போவாங்க. அப்புறம் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்போ ஒரு புது ஹை எல்ஃப் வந்துட்டாங்களா, இனிமே நான் ரிட்டையர் ஆயிடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமே நான் என் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு நம்ம லாஃபயர் சந்தோஷத்தோட உச்சிலேயே இருக்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அப்ப அந்த லாஃபயரும் ஆமா இனிமே நான் என்னோட எல்லா பொறுப்பையும் சிசிலிக்கு கொடுத்துட்டு நான் ரிட்டையர் ஆயிருவான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இல்ல நான் ஒன்னும் அதை மீன் பண்ணல, ரிட்டையர்மெண்ட் ஏஜா, அப்படின்னா உனக்கு எத்தனை வயசுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லாஃபயரும் என்னோட ஏஜ் தானே சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிறான். எல்வின் கிங்டத்தோட கேபிட்டல்ல ட்ரெஷா அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ரிச்சுவல் நடந்ததுக்கு அப்புறம் லாஃபயரோட உதவியால இந்த அகாடமிக்குள்ள வந்துட்டேன், இதுக்கு நான் லாஃபயருக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இங்க நான் ஒண்ணு நினைச்சிட்டு வந்தா வேற ஒண்ணு நடக்குது. நான் என்ன நினைச்சேன்னா இங்க இருக்க எல்லா எல்ஃபும் ஹார்மோனி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபேரி மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவனுங்க என்னடா பண்றானுங்க, ஒரு ஹியூமன் அகாடமியில போய் உட்காந்தா எந்த மாதிரி பண்ணானுங்களோ அதோட மோசமா ரேகிங் பண்றானுங்க, என்னால முடியலடா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் நம்ம ஹீரோ சுத்து போட்டு நீங்க தான் ஹாரிஸ் எல்மோனா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அட ஏமா நீங்க வேற இப்ப இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு டென்ஷன்லயே பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணும் நான் கேள்விப்பட்டேன் ஹியூமன்ஸ் நம்ம சிசிலிய கிட்னாப் பண்ணிட்டாங்களாம், அந்த நாள் தான் அவளோட வாழ்க்கையிலேயே ஒரு பேட் லக்கான நாளா இருந்திருக்கும், அவ என்னெல்லாம் யோசிச்சு பயந்துருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா அது ரொம்பவே ஆபத்தா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து நம்ம சிசிலிய காப்பாத்தினாங்களாம், அதுல நீங்களும் இருந்தீங்க, நீங்களும் ஒரு அட்வென்ச்சரா இல்லனா மெர்சனரி குரூப்பை சேர்ந்தவரா, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால போக்கஸ் பண்ண முடியல, சத்தம் போடாம இருங்க அப்படின்னு கத்தரா. அப்ப நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்த பொண்ணுங்கெல்லாம் சாரி சேஃபரான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு நான் இதா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நழுவு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது நீங்க போறீங்களா, போங்க போங்க இப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு ஒரு பெரும் மூச்சை விட்டுட்டு ஏமா பொண்ணு என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த சேஃபரான் அப்படிங்கிற பொண்ணும் எனது தேங்க்ஸா, டேய் உன்ன மாதிரி ஒரு குப்பை மெர்சனரி என்கிட்ட பேசுறதே அவமானம், எனக்கு டிஸ்டர்பா இருந்துச்சுன்னு மட்டும்தான் அவங்களை அனுப்பி வச்சான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இவளுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா எனக்குன்னே எல்லாம் வரீங்க, என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா கூட மாட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு அந்த எல்வின் கிங்டத்தோட ராயல் பேலஸை காட்டுறாங்க. அப்ப நம்ம லாஃபயரும் இந்த ரிப்போர்ட்டை நாங்க டிவைன் ஆர்டரோட சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம், இதுல அந்த புது இம்மோர்டல் கிங்கை பத்தி முக்காவாசி தகவல் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த ஆல்மைன் கிங்டத்துல இருக்க மத்த ரேசஸோட டீடைல்ஸ் கூட இருக்கு அப்படிங்கிறான். இவங்க தான் இந்த எல்ஃபோட குயின் ஆட்டங்குது. அப்போ அந்த குயினும் என்னது புது இம்மோர்டல் கிங்கா, நம்ம கான்டினென்ட்டுக்கு அவன் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இருந்தா சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம லாஃபயரும் மெஜஸ்டி இப்போ சிசிலியவும் நம்ம சேஃபா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு, அப்புறம் முக்கியமா இப்ப நம்ம ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த குயினும்
ஓ அந்த சிசிலியா, அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த புதுசா வந்த பையன் மேலதான் எனக்கு ரொம்பவே கியூரியஸா இருக்கு. ஏன்னா அவங்கிட்ட மட்டும்தான் நம்ம வேர்ல்டு ட்ரீ டைரக்டா ஒரு கிஃப்ட கொடுத்துருக்கு. அவன் இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு பாக்குறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம லாஃபயரும் ஆமா மெஜஸ்டி நீங்க சொல்றது கரெக்ட், அவனோட growth அது புயலோட வேகமா இருக்கு. அவனுக்கு மட்டும் நம்ம கரெக்டான கைடன்ஸோட ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்வின் கிங்டத்தை அவனால தனியா நின்னு கூட எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாற்ற முடியும். இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த குயினும் சிரிச்சுக்கிட்டே டே டே ரொம்ப எக்ஸைட் ஆகாத, போதும் கொஞ்சம் குறைச்சியா அப்படிங்கிறாங்க. நம்ம லாஃபயரும் எனது நான் ஓவரா பண்ணிட்டேனா அப்படின்ட்டு சரி அவன் இப்ப அகாடமில இருந்து பேசிக்ஸை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயினும் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உன்னோட பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம லாஃபயரும் என்னோட பொண்ணா, அப்ப கண்டிப்பா ஹாரிஸ்க்கு ஹெல்ப் பண்ண தான் போறான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அகாடமில நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொட்டாய் விட்டுக்கிட்டு ஆஹா இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையா போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேர்ல்டு ட்ரீயோட பிளெஸிங்ஸ் தானா, அது மட்டும் இல்லாம இந்த வெதரும் ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த வேர்ல்டு ட்ரீனால இங்க இருக்க ஏரும் ரொம்பவே பியூரா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த எல்ஃப் பாட்டு பாடுறது காதல தேன் வந்து பாயற மாதிரி இருக்கு, இதை விட்டா கரெக்டான நேரம் வராது அப்படின்ட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட ஆரம்பிச்சுட்டு டே ஹாரிஸ் நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா, இந்த மாதிரி ஒரு வெதர்ல இந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டு வானத்தை பார்த்து மல்லாக்க படுக்கிறது எவ்வளவு சுகம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப யாரும் நம்ம ஹீரோட்ட டே இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் என்னடா சத்தம் இது பேயா அப்படின்னு ஷாக்காய் எந்திரிச்சு பார்த்தா அந்த சாஃப்ரான் அப்படிங்கிற பொண்ணு இருக்கா. அப்ப அந்த பொண்ணும் டே இங்க நீ என்ன பண்ற, நீ ஒரு அசுத்தமானவன், நீ இந்த வேர்ல்டு ட்ரீ கிட்ட இருந்தா இந்த வேர்ல்டு ட்ரீயும் அழுக்காயிரும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது நானா, ஏமா நான் என்ன பண்ணேன், செவனேன்னு வந்து இங்க உட்காந்தது ஒரு குத்தமா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த சேஃபரான் அப்படிங்கிற பொண்ணும் டே நீ மெர்சனரி தானே, உனக்கு இதை பத்திலாம் தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த வேர்ல்டு ட்ரீ கிட்ட இருக்க ஏர் இதுதான் பியூரஸ்டான ஏர், இந்த இடத்துல ஒரு நல்ல எல்ஃப் மட்டும்தான் உட்காந்து இந்த நேச்சர் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணணும், ஆனா நீ என்னடா இங்க தூங்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது வேர்ல்டு ட்ரீயோட நேச்சர் அஃபினிட்டியா, நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப அந்த சேஃபரானும் டே நான் சொல்றதை கேக்குறியா இல்லையா அப்படின்னு கத்தரா. நம்ம ஹீரோவும் கதறிக்கிட்டே நான் கேட்கறேன் சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சேஃபரானும் டே எப்படியும் உங்ககிட்ட புக் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இந்தா என்னோட புக்கை வச்சு கொஞ்சம் பேசிக்ஸை கத்துக்கிட்டே இதை கொடுத்துடுறா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது எனக்கு புக்கை தெரியா, என்னமா நீயே வந்து வாலண்டியரா எனக்கு புக்கை தர, என்னால இதை நம்ப முடியலையே, நான் என்ன கனவுல ஏதாவது இருக்கிறேன்னா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சேஃபரானும் டென்ஷன் ஆயிட்டு டே நீ மட்டும் நம்ம கிளாஸை ஆவரேஜ் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச மவனை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறா. நம்ம ஹீரோவும் 10 பேர் வந்தா கூட அசால்ட்டா அடிச்சு நவுத்தி விடுவேன், இந்த ஒரு பொண்ணை சமாளிக்க முடியலையே அப்படின்னு கதறான். அப்ப அந்த சேவரானும் சரி நான் வரேன் கொஞ்சம் படிடா அப்படின்ட்டு போறா. நம்ம ஹீரோவும் இவ ஒன்னும் நான் நினைச்ச அளவுக்கு கெட்ட பொண்ணு இல்ல அப்படின்ட்டு என்னதுடா இது வேர்ல்டு ட்ரீயோட பிரசன்ஸே அவகிட்ட இருந்து வருது, அப்புறம் அவ கையில என்னது ரிங்கா, இது ஒரு பிளெஸிங் ரிலீக் தானே, இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க, இவ ஏதோ ஒரு முக்கியமான ஃபேமிலி சேர்ந்தவன் நினைக்கிறேன், ஆனா இது எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்டவங்க சொன்ன மாதிரி இருக்க, ஆனா எங்க சொன்னாங்கன்னு தான் தெரியல, இந்த நேரத்துல தான் எல்லாம் மறந்து போவோம் அப்படின்ட்டு என்னது லாஃபயரோட பொண்ணா, லாஃபயர் தானே என்னோட பொண்ணுக்கு அந்த ஸ்கேர்டி லிலிக்ஸை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். இவ லாஃபயரோட பொண்ணா, இங்க என்னடா நடக்குது, இவ ஏன்டா அவன் அப்பனுக்கு ஆப்போசிட்டா இருக்கா, ஒருவேளை அவன் சொல்லிதான் வந்திருப்பாளோ, அப்பனும் பொண்ணும் என்னை வச்சு என்னடா பண்றீங்க அப்படின்னு கதறான். அப்ப அந்த சேஃபரானும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த முட்டாள் மேல எதுக்கு என்னோட அப்பா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, இவன் கிட்ட அப்படி என்னதை தான் பார்த்தாரு அப்படின்ட்டு போறா. நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இதுக்கு வாய்ப்பே இல்ல, சாஃப்ரான் லாஃபயரோட பொண்ணா, ஏண்டா அவங்க 2 பேத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, இவங்களை எப்படா நான் அப்பா பொண்ணுன்னு நம்பிட்டோம், சரி வேற வழி இல்ல ஊரே நம்புது நாமளும் நம்பிதான் ஆகணும், அப்புறம் சாஃப்ரான் என்னை வெறுக்கிறான்னு நினைக்கிறேன், சரி இருந்துட்டு போகுது, அவ கொடுத்த புக்ல என்ன இருக்குன்னு திருப்பி பார்த்தா அதுல வந்து பேசிக்கான எலமெண்ட் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோவும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த சாஃப்ரான் நம்ம கிட்ட என்னதான் மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சிட்டு இருந்தாலும் நமக்கு ஹெல்ப்லாம் பண்றா, அது வரைக்கும் பரவாயில்லாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அசால்ட்டாவே 2 ஸ்பிரிட்டை சமன் பண்ணிட்டான். இது வந்து மைனர் ஃபயர் எலமெண்ட், இதோட பேரு காளி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்கான். அப்புறம் கீழே இருக்கிறத பார்த்தா வாட்டர் எலமெண்ட் மாதிரி தானே இருக்கு, ஆனா இந்த எலமெண்ட்டை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனர் ஏர் எலமெண்ட், அதாவது ஒரு விண்ட் எலமெண்ட். இந்த ஸ்பிரிட்டோட பேரு பாஸ்கல். நம்ம ஹீரோவும் நான் நினைச்ச அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமா இல்ல, இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு, இப்போ 2 ஸ்பிரிட்டை சமன் பண்ணியிருக்கேன், அப்புறம் மொதல் ஸ்பிரிட் வால்ட்டும் இருக்கான், மொத்தம் இப்போ என்கிட்ட 3 ஸ்பிரிட் இருக்கு, என்னோட ப்ராக்ரஸ் இது என்னடா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நான் இந்த எல்வின் கிங்டத்துக்கு வந்தது தான், நான் கரெக்டான ஒரு டிசிஷனை தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துப்பேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இதுல என்னன்னா இதுக்கு நடுவுல அந்த சாஃப்ரான் மட்டும்
வந்து குட்டை குழப்பாம தான் சரிதான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவும் சேஃப்ரானும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, ஏன்டா நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாம் நடக்குது, இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு இருக்கிறான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அங்க ஒரு எல்ஃப் டீச்சரும், கண்ணுங்களா நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்றேன் நல்லா கேட்டுக்காங்க அப்படின்ட்டு, நாம ஒரு ஸ்பிரிட் கூட நல்லா பாண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான வழி ஒன்று இருக்கு, அதுதான் டான்ஸ் அப்புறம் பாட்டு. இந்த மெத்தட் மூலியமா நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே அவங்களோட ஸ்பிரிட்டை பவர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது பாட்டு அப்புறம் டான்ஸா, ஏன்டா இதை கத்துக்கிட்டே நான் பாட்டு கச்சேரியா நடத்த போறீங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறான். அப்போ அந்த டீச்சரும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம புது ஹை எல்ஃபான சிசிலி அவங்கள ஆனர் பண்ற விதமா அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை அந்த ஸ்டேஜ்ல பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது சிசிலி முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா, எங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த டீச்சரும் கண்ணுங்களா நம்ம கிளாஸுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க இந்த கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ் கூட நல்லா அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் வைக்க போறேன். ஒவ்வொரு குரூப்பும் அவங்களோட ஓன் பர்ஃபார்மன்ஸை இங்க பண்ணலாம். நான் உங்க ஸ்பிரிட் கூட உங்களோட பாண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கான நாள் பர்ஃபார்மன்ஸுக்கான நாள், இன்னைக்கு கிளாஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சிசிலி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப அங்க நம்ம ஹீரோ முன்னாடி இருக்க சிவப்பு மூடி வச்ச பையனும், நான் தாண்டா இன்னைக்கு ரொம்பவே லக்கியான ஆளு, ஏன்னா இந்த கிளாஸோட ஸ்டார்ஸ் என்னோட டீம்ல இருக்காங்க, அப்புறம் நான் தான் டைமேரி காஃபைன் அப்படிங்கிறான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற பொண்ணும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு கியூரி அப்படிங்கிறா. அப்ப நம்ம சேஃப்ரானும் சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போது அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உனக்கு ஏதாவது சாங்கு அப்படி இல்லைன்னா டான்ஸ் தெரியுமா, இல்ல முதல்ல உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அந்த டெமேரி அப்படிங்கிறவனும் அந்த கியூரி அப்படிங்கிறீங்களும் எங்க 2 பேத்துக்கும் ஒன்னும் தெரியாது, நீங்க தான் ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த சேஃப்ரான் இவ என்னடா ரொம்ப ஓவரா பண்றா, இவளுக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறா, நான் அதை தப்புன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நடந்த கிளாஸை வச்சு பார்த்தா நம்ம ஸ்பிரிட் கூட எப்படி பாண்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம், நமக்கு ட்ரெடிஷனலான டான்ஸ் அப்புறம் சாங் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, அதனால நான் போய் என்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துருச்சு, நான் ரெடி அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீமை சேர்ந்தவனுங்களாம் என்னது உனக்கு தெரியுமா, என்னடா தெரியும், என்னடா பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் எங்க ஊர்ல நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாத, எங்க ஊர்ல நான் ஒரு டான்சர், அது மட்டும் இல்லாம நல்லா பாட்டும் பாடுவான் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைமேரி அப்படிங்கிறவனும் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உன்னோட ஹோம் டவுன் அது அந்த இயான் கான்டினென்ட் தானே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா, அது மட்டும் இல்லாம நான் இப்ப பாட போற பாட்டு என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் என்னது உண்மையாவா, இது உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அட இதுல என்ன இருக்கு, சிறப்பா பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு, எனக்கு மட்டும் ஒன்னும் தெரியாதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவனுங்கெல்லாம் என்ன புதைச்சிருவானுங்க, நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊரில் நடந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஒரு அளவுக்கு நல்லா பாடினேன் அப்படின்னு 90 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நான்லாம் எப்பேற்பட்ட ரேப்பர் தெரியுமா, வாங்கடா இன்னைக்கு 2ல 1 பாத்திரலாம் அப்படின்ட்டு போறான். அப்ப சேஃப்ரானும் நம்ம ஹீரோவை பார்த்து, இவனுக்கு என்னடா தெரிய போகுது, இவன் ஒரு சாதாரண மெர்சனரி மட்டும்தான், இவனுக்கு நம்ம எல்வின் கிங்டத்துல இருக்க மியூசிக் அப்புறம் டான்ஸை பத்தி தெரியுமா, என்னால நம்ப முடியல, என்னோட அப்பாவும் இவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு, அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்டுலயும் இவனுக்கு ஒரு பிரசன்ட கொடுத்துருக்கு, இங்க என்னடா நடக்குது, இவனுக்கு அப்படி என்னதான்டா தெரியும் அப்படின்ட்டு, டேய் என்னாலையும் இதை மறுக்க முடியாது, அதனால நான் ஒத்துக்கிறேன், நீ மட்டும் இதை ஒரு சாக்கா வச்சு நம்ம டீமை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவனை உன்னை புதைச்சிருவான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறான். சேஃப்ரான்லாம் ஷாக் ஆயிட்டு எனது கண்டிஷனா, என்னடா கண்டிஷனே, ஏதாவது வில்லங்கமா கேட்டுற போற அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம டீமுக்கு நல்ல கிரேட் வந்துச்சு அப்படின்னா நீ எனக்கு இந்த எல்வின் கிங்டத்தோட கல்ச்சரை பத்தி நிறைய சொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் என்னது இதுதான் உன் கண்டிஷனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா நம்ம டீமுக்கு நல்ல கிரேட் வந்தா மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு கிட்டார் மாதிரி ஒன்னு வச்சுக்கிட்டு ஏதோ புரியாத பாஷையில ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கிறான். அது அங்க இருக்க மொத்த கும்பலும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோலாம் அட இருங்க இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிட் எல்லாம் சமன் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே நீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணதுனால உங்களுக்கு ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் எனது ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற புது ஸ்கில்லா, அது மட்டும் இல்லாம இதை நான் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணனா, ஏன்டா நான் இதை ஒரு டைம் தான்டா ட்ரையே பண்ணியிருக்கேன், இதுக்கே ஒரு ஸ்கில்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்போ நான் பாட்டு பாட
போது எனக்கு நல்லாவே பேலன்ஸான டியூன் எல்லாம் கிடைக்குது. இது ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட வாய்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க என்னடா நடக்குது? சரி எதா இருந்தா நமக்கு செருப்படி விழுவாம கொஞ்சம் பாராட்டாது கிடைக்குது அப்படின்னு பாக்குறான். நம்ம டெய்மோரிலாம் ஒரே ஷாக்ல, டே உனக்கு எப்படா இந்த பாட்டு தெரியும்? சரி இது என்ன பாட்டுற முதல்ல? சரி எதா இருந்தா இது ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் உன்னோட கையில வச்சிருக்கிய அது என்னடா இன்ஸ்ட்ருமெண்ட்? அவனை கலக்கிட்டடா அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த கியூரியும் ஆமா ஹாரிஸ் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வரா. நம்ம சேஃப்ரானை பார்க்கணுமே மூஞ்சில ஆடல. நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்னு ஒரே ஷாக்ல என்னால இதை நம்பவே முடியல. என்னோட ஸ்பிரிட் கூட இந்த டியூனை என்ஜாய் பண்ணுதுங்க. இது கண்டிப்பா ஒரு அவுட் சைடர் சாங்கா தான் இருக்கணும். இருந்தாலும் கூட அதை அவன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு இருக்கா. அப்ப நம்ம டெய்மோரியும் இந்தம்மா சேஃப்ரானே இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? என் தலைவன் சும்மா பிச்சு உதறிட்டான்ல, நீயே கொஞ்ச நேரம் வைபா தானே இருந்த அப்படிங்கிறான். அப்ப நம்ம சேஃப்ரான்லாம் ஒரே வெக்கத்துல இவனை முதல்ல புதைக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட புது ஹார்மோனிக் டியூனை உங்களோட ஸ்பிரிட்ஸ் கேட்டதுனால அது இப்போ எவால்வ் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா நம்ம காலி ஃபயர் எலமெண்ட்டும் அப்புறம் நம்ம பாஸ்கல் ஏர் எலமெண்ட்டும் மைனர் எலமெண்ட்ல இருந்து இப்போ லேசியர் எலமெண்ட்டுக்கு எவால்வ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட ஸ்பிரிட் லேசியர் ஃபார்முக்கு இப்போ எவால்வ் ஆயிருச்சா? கிட்டத்தட்ட என்னோட வாட்டு ஸ்பிரிட் மாதிரியே இருக்கு. இதுக்கு பேரு தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்காவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாதிரி வருது. நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்போ அந்த சேஃப்ரான் எல்லாம் பார்க்கணுமே என்னது இது சவுண்ட் எலமெண்டா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த வைப்ரேஷன் மாதிரி இருந்ததா தொடறான். பார்த்தா அங்க ஒரு பிரைட்டான வெளிச்சம். என்னன்னு பார்த்தா அங்கிருந்து டார்க் கலர்ல ஒரு ஸ்பிரிட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம டைமோரிலாம் பார்க்கணுமே என்னடா இது? அது அந்த பிசிக்கல் ரீலம் ஸ்பிரிட் தானே. அது கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம சேஃப்ரான்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்கிட்ட இப்ப சவுண்ட் எலமெண்ட்ல கூட ஒரு ஸ்பிரிட் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆல்ரைட் நான் இப்போ உனக்கு பேரு வைக்க போறேன். உன்னோட பேரு என்னன்னா அது டெசிபிள் அப்படிங்கிறான். இது நம்ம ஹீரோவோட புது ஸ்பிரிட் டெசிபிள் சவுண்ட் எலமெண்ட். நம்ம ஹீரோவும் அந்த சவுண்ட் எலமெண்ட் அவனோட கையில வச்சுக்கிட்டு ஓ இதுதான் அந்த பிசிக்கல் ரீலத்துல இருக்க ஸ்பிரிட்டா? எல்லாரும் நான் ரொம்பவே லக்கின்னு பேசுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த சேஃப்ரான் கொடுத்த புக்ல இருந்து தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இதை இவனுங்க பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டைமோரியும் நம்ம ஹீரோட்ட போய் என்னால இதை நம்ப முடியல. நீங்க எப்படி ஒரு பிசிக்கல் ரீலத்துல இருக்க ஸ்பிரிட்டை இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணீங்க? நீங்க ஒரு ஜீனியஸ். கண்டிப்பா உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்ப கியூரியும் ஆமா ஹாரிஸ் இந்த சவுண்ட் எலமெண்ட்ல இருக்க ஸ்பிரிட் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மெலடிஸுக்கு மட்டும்தான் வெளியே வரும். நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னடா எல்லாரும் ரொம்ப புகழ்றீங்க, ஒரு நிமிஷம் இந்தம்மா சேஃப்ரானே நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் சரி சரி ஓவரா பண்ணாத, நான் ஒத்துக்கிறேன்டா, நீ பாடின பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நம்மளோட ரிஹர்சல் இப்ப நல்லாவே முடிஞ்சு, இனிமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான், அதுல கலக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் நம்ம ஹீரோவை ஹே அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் என்னமா சேஃப்ரானே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப சேஃப்ரானும் ஒரே வெக்கத்துல அது இப்ப நீ பிளே பண்ணல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை எப்படி பிளே பண்றதுன்னு எனக்கு கத்து கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஆஹா என்னது இது, இவ்வளவு நேரம் என்னையே மட்டம் தட்டிட்டு இப்ப என்கிட்டயே கத்துக்கிறதுக்கு வரியா? இருக்கட்டும் இருக்கட்டும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் டே என்னை வச்சு ஓவரா கலாய்க்காதீங்கடா அப்படின்னு கத்துறா. அங்க இருக்க நம்ம டீம்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம சிசிலி ஹையல்ஃபா மாறினதை கொண்டாடுற ஃபெஸ்டிவலும் வந்துருச்சு. அப்ப நம்ம சிசிலியும் லாஃபயர் கிட்ட லாஃபயர் உங்களோட பொண்ணு அப்புறம் ஹாரிஸ் ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல தானே இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம லாஃபயரும் ஆமா அப்படிங்கிறான். அப்ப சிசிலியும் நம்ம லாஃபயர் கிட்ட ஆமா நீங்க ஏன் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம லாஃபயரும் நடுங்கிக்கிட்டு இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் ஆமா ஆமா நார்மலா தான் இருக்கீங்க பார்த்தாவே தெரியுது அப்படின்னு சிரிக்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட டீமும் ஸ்டேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துட்டாங்க. அங்க பாக்கணுமே நம்ம ஹீரோ ஸ்பிரிட் எல்லாம் சமன் பண்ணிட்டு கிட்டாரு ட்ரம்ஸ் அப்படின்னு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லாஃபயர் சிசிலி எல்லாம் பாக்கணுமே அங்க வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சேஃப்ரான் பட்டை கிளப்புறா. அப்ப நம்ம சிசிலியும் ஆஹா என்ன பாட்டு, இதுதான் என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு மெலடி கேட்கறது, இது ரொம்பவே பிரமாதமா இருக்கு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கா. நம்ம சேஃப்ரானும் ரொம்பவே சந்தோஷமா பாடிட்டு இருக்கா. அப்ப நம்ம லாஃபயரை பார்க்கணுமே என்னது இது என்னோட பொண்ணா, அவ இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவாளா அப்படின்னு ஷாக்ல பாக்குறான். அந்த கூட்டத்துல இருக்க இன்னும் 2-3 பேர் கூட இந்த பாட்டு இந்த மெலோடி
அடிப்பொடி இது என்ன இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த மாதிரி யாராலையாவது பாட முடியுமா அப்படின்னு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிசிலியும் லாஃபயர் கிட்ட நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்ட்டு அவங்க என்ன அவங்களோட ஸ்பிரிட் எல்லாம் வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம லாஃபயரை பார்த்தா காணோம். சிசிலியும் லாஃபயர் நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா நம்ம லாஃபயர் அங்க கூட்டத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க போய் கூப்பிட்டு அங்க பாத்தீங்களா அது என்னோட பொண்ணு தான், அவ எவ்வளவு நல்லா பாடுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்திட்டையும் போய் கத்தி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் யோ லாஃபயர் நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம ஹீரோவும் அங்க பாடிக்கிட்டே சாஃப்ரான் இந்த ஸ்டேஜோட மெயின் போக்கஸே நீ தான் அப்படின்ட்டு இவ இந்த பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்றா, இதுதான் இவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சாஃப்ரானும் வானத்துல பறந்துட்டு இதுதான் ஃபைனல் அப்படின்ட்டு அவங்களோட ஃபைனல் போஸை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆடியன்ஸை பார்க்கணுமே மொத்த கும்பலும் கை தட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் சாஃப்ரானும் என்னது இவ்வளவு பாராட்டா, இது நல்லாவா இருந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம சாஃப்ரான்லாம் பார்க்கணுமே என்னோட பிரீத்திங் அது ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு, என்னோட வாய்ஸ் கூட முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஷாக்லயே பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற ஸ்கில்லோட எஃபெக்ட் இப்போ சாஃப்ரான் மேல ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது இந்த ஸ்கில்ல மத்தவங்க மேல கூட பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம லாஃபயரை பார்க்கணுமே ஒரே ஆனந்தத்துல குதிச்சிட்டு இருக்கான். நம்ம சாஃப்ரானும் என்னோட அப்பா என்ன பாக்குறாங்க அப்படின்னு வைக்கப்படுறா. அப்ப நம்ம ஹீரோவும் அப்புறம் சாஃப்ரான் இது ஓகேவா அப்படின்னு கேக்குறான். நம்ம சாஃப்ரானும் ஷாக் ஆயிட்டு ஹாரிஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நான் உங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க கூடாது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம நான் அந்த பெட்லயும் தோத்துட்டேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம லாஃபயரும் இவங்களோட ஒரே பாட்னால இந்த மொத்த ஸ்டேஜையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, எனக்கு சந்தேகமே இல்ல ஃபியூச்சர்ல இந்த எல்வின் கிங்டத்தோட ஸ்டார்ஸ் இவங்க தான் அப்படிங்கிறான். நம்ம டீமும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம செயின்டஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நான் ஹென்ரிச் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம செயின்டஸும் ஓ சார் ஹென்ரிச் நீங்க வந்துட்டீங்களா, சரி உள்ள வாங்க அப்படின்ட்டு வெல்கம் ஹென்ரிச் அப்படின்ட்டு அங்க ஏதோ ஒரு புக்கை கீழே போட்டு எந்திரிச்சு வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த புக்கை பாக்குறான். அந்த புக்ல அட்வென்ச்சர் ஆஃப் ஹீரோ அண்ட் செயின்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் ஏமா செயின்டஸே இந்த புக்கெல்லாம் நீ படிப்பியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் வாங்க சார் ஹென்ரிச் வந்து உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இம்பார்ட்டனா என்ன விஷயம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நீங்க ஹோலி ஸ்வாட பத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த ஹோலி ஸ்வாடு இது அந்த ஃபேண்டசி கதையில இருக்க ஹீரோ வச்சிருந்த ஸ்வாடு அப்படின்ட்டு எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல, ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் இதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எதுக்கு அப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் நீங்க அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது ஹோலி ஸ்வாடோட ட்ரையலா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட உள்ளுக்குள்ள என்னது ஹோலி ஸ்வாடோட ட்ரையலா, இது எவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா, ஆஹா எனக்கு ஹோலி ஸ்வாட் கிடைக்க போகுது, செயின்டஸ் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ள துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் அந்த இம்மோர்டல் கிங் நம்ம கேபிட்டல் அட்டாக் பண்ணப்ப நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அப்ப கிட்டத்தட்ட உங்களோட உயிரே போயிருச்சு, அதனால நீங்க தான் நம்ம டிவைன் ஆர்டரோட புது ஹீரோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது புது ஹீரோவா, அந்த டைட்டில் எனக்கு கரெக்டா இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் இந்த ட்ரையல் எங்க நடக்க போகுதுன்னா பிச்சாக்கோ கிராண்ட் சர்ச்சில் தான் நடக்குது, அந்த சர்ச் நம்ம கான்டினென்ட்டோட வெஸ்ட் ரீஜியன்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது பிச்சாலோ கிராண்ட் சர்ச் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செகண்ட் இம்மோர்டல் கிங்னால அந்த சேவரர் எம்பையர் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க இருக்க 4 நேஷன்ஸும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற ஒன்ன உருவாக்குனாங்க. இந்த கிங்டம் சவுத் சைடுல இருக்க ஃபாரஸ்ட்ல இருக்கு, அங்க இருக்க கிராண்ட் சர்ச் தான் பிச்சாக்கோ. அந்த பிச்சாக்கோ கிராண்ட் சர்ச்ல இருந்து வந்த ஹீரோ தான் அந்த செகண்ட் இம்மோர்டல் கிங்க ஃபுல்லா சீல் பண்ணாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த இம்மோர்டல் கிங்கோட ஹார்ட் அதை மட்டும் நம்ம ஹீரோவால அழிக்க முடியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஊவா ஹபீஸை சேர்ந்தவனுங்க வந்தானுங்க, அதுக்கப்புறமேட்டு தான் அங்க இருந்த ஹார்ட் எல்லாம் காணாம போனுச்சு. அப்புறம் அந்த ஹீரோவோட ஹோலி ஸ்வாட் அது அந்த பிச்சாகோ கிராண்ட் சர்ச்சில் இருக்கு, அதை ஒரு ட்ரூ சாசசரால மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஹோலி ஸ்வாட் இருக்க லேண்ட் ஃபுல்லா அந்த இம்மோர்டல் கிங்கோட டார்க் எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, அதை அந்த ஹோலி ஸ்வாட் பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட 3 செஞ்சுரி ஆயிருச்சு, அந்த ஸ்வாட் அங்க இருக்க டார்க் எனர்ஜி எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் இப்போ அந்த ஸ்வாட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் டவுன் ஆக வேண்டிய நேரம், அதை நீங்க போய் எடுத்துட்டு வாங்க
அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அஃப்கோர்ஸ் செயின்டஸ், இதை எப்படி நான் மறுப்பேன், நான் எப்ப கிளம்பட்டும் அப்படிங்கிறான். செயின்டஸும் நீங்க உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வாயை பொளந்து பார்த்துட்டு, ஆஹா இதுதான் அந்த பிச்சாலோ கிராண்ட் சர்ச்சா, நம்ம ரொசிலா கிராண்ட் சர்ச்சை விட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமாவும் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப யாரோ நம்ம ஹீரோட்ட வந்து நீங்க தான் ஹென்ரிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஓ நீங்க தான் கார்டினல் டான் வேணாம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இங்க யாரா திடீர்னு செவுத்த கட்டி வச்சாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க மலை மாதிரி ஒரு பிரீஸ்ட் நின்னுட்டு, ஆமா சார் ஹென்ரிச், உங்களை அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல் அட்டன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சார் டான்வன், உங்களுக்கு தேங்க்யூ, ஏன்னா உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போறீங்கல்ல, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் நம்ம ஹீரோட தோல்ல தட்டி கொடுத்து, அட சார் ஹென்ரிச், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, நம்ம செயின்டஸ் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க தானே புது ஹீரோவா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆமா சார் அப்படின்ட்டு, இவன் என்ன மனுஷனா வேற ஏதாவதா, சும்மா தட்டுற மாதிரி தான் இருக்குது, ஆனா இன்னும் ஒரு அடி அடிச்சானா கூட எலும்பே உடஞ்சு போயிட மாட்டேங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டான்வனும் நம்மளோட செயின்டஸ் சின்ன குழந்தைய இருக்கும் போது என்ன அவங்க கையில இருக்க புழு மாதிரி பாத்துக்கிட்டாங்க, இப்ப அவங்க இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்து ஒரு ஹீரோவையே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்க செயின்டஸும் டான்வன் நீங்க பாக்குறதுக்கு ஒரு புழு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த டான்வனும் சரி ஜோக்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்ப சீரியஸா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட தோல்ல தட்டி கொடுத்து பேய் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு, சார் ஹென்ரிச் கவனமா கேளுங்க, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன், அப்புறம் நம்ம செயின்டஸை யாரோ பார்த்துட்டு இருக்காங்களாம், அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க தான் அவனுங்களோட கதையை முடிக்கணும், நம்ம செயின்டஸ் கிட்ட யாருமே நெருங்க கூடாது அப்படின்னு வில்லத்தனமா சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஐயோ இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன ஆனிச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஓகே சார் டான்வன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அவங்க கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் தேங்க்யூ சார் ஹென்ரிச் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, அவனோட காலு பாதி நிலத்துக்குள்ளேயே போயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, தலை நீங்க கொஞ்சம் கையை எடுத்தீங்கன்னா என்னோட காலை தரையில இருந்து பேத்து எடுத்துட்டு அந்த ஹோலிஸ்வோட ட்ரெயில் அட்டன் பண்ண போவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் ஹென்ரிச் என்னை மன்னிச்சிருங்க, நீங்க அந்த ட்ரெயில் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரெயில ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும், இங்க இருக்க பெரிய பெரிய பெலாடின்ஸ் கூட அந்த ட்ரெயில் அட்டன் பண்ணி தோத்து தான் போயிருக்காங்க, உங்களால அந்த ஸ்வாடை எடுக்க முடியுமான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் அது என்னால முடியும் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளோட காடு என்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க எனக்கு துணை இருப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவம், அது மட்டும் இல்லாம நம்ம காடு மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, இவர் தான் நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு ஆனந்தத்திலேயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் மை லார்டு, நீங்க எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த காடே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து, ஏண்டா இவனுக்கு ஒரு 2-3 டைம் ஹெல்ப் பண்ணது பெரிய தப்பா போச்சு, எல்லா டைமும் நாமளே பண்ணணும் எதிர்பார்க்கறானே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறமேட்டுக்கு அந்த டான்வனும் நம்ம ஹீரோவை அந்த ஹோலி ஸ்வாடோட ட்ரையல் அட்டன் பண்றதுக்கு ஒரு சுரங்கத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் தலை இது என்ன ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு, இங்கேயா அந்த ஹோலி ஸ்வாட சீல் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை எதுக்கு இங்க பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டான்வனும் சார் ஹென்ரிச், இந்த ட்ரெயில் எப்படியும் உங்களுக்கு ஃபெமிலியரா தான் இருக்கும், அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆமா நான் கேள்விப்பட்டேன், நம்ம செயின்டஸ் சொன்னாங்க இந்த ட்ரெயில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குமா, அதை நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் ஆமா சார் ஹென்ரிச், இந்த ட்ரெயில ஒரு சிலரால 1 மணி நேரத்துல முடிக்க முடியும், இன்னும் ஒரு சிலரால 1 வாரத்துல முடிக்க முடியும், இதை விட அதிகமா 1 மாசம் இல்ல 1 வருஷம் கூட போலாம், அதனால உங்களுக்கு எந்த அட்வைஸும் என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்களும் அந்த ட்ரெயில் அட்டன் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த ட்ரெயில் அட்டன் பண்ற இடமா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த டான்வனும் சார் ஹென்ரிச் இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நான் கண்டிப்பா அந்த ஹோலி ஸ்வாடோட தான் திரும்ப வருவோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த டான்வனும் ஓகே சார் ஹென்ரிச், நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், இந்த பெலாடினோட புது ஹீரோவாவது ஜெயிக்கிட்டோம், இந்த பெலாடின்ஸ்க்கு புது ஒளி பிறக்கட்டும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ட்ரெயில் அட்டன் பண்றதுக்கு உள்ள போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு இது ஹோலி ஸ்வாடோட ஃபர்ஸ்ட் ட்ரெயில் அப்படின்னு ஏதோ நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த ட்ரெயில் எல்லாத்துக்கும் டிஃபரெண்டா இருக்குமா, அதெல்லாம் சரிதான், நான் எங்கந்திரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த வாய்ஸும் கொடுத்திருக்க டைம் லிமிட்டுக்குள்ள இந்த பாதையோட முடிவுக்கு நீங்க போகணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் ரைட்டா ரைட்டு, இன்னைக்கு ஒரு வழியாக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க என்னடா முன்னாடி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, நான் எங்கடா போட்டோம் அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்த பார்த்தாலும் எது இன்ஃபினிட்டி லூப் மாதிரி போயிட்டே தான் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் சரி ரைட்
ரைட்டு இன்னைக்கு ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு உட்காந்துட்டு என்னோட பிளஸிங் லீவ் ஸ்கில் இருக்கிறதுனால இந்த ட்ரைல நான் சீக்கிரமா முடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கணுமே நம்ம ஹீரோவும் ஷாக்லயே இங்க என்னடா நடக்குது, நான் இப்ப எவ்வளவு தூரம் போயிருப்பேனா, ஒரு 5 சிட்டி தாண்டி போனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அவ்வளவு போயிருப்பேன். ஆனா இந்த ட்ரெயிலுக்கு ஒரு எண்டே கிடையாதா, இது என்னடா அனுமாறு வாழ் மாதிரி போயிட்டே இருக்குது, நான் எப்படா இந்த ட்ரெயில டைம் லிமிட்டுக்குள்ள முடிக்கிட்டோம், இந்த ட்ரெயிலோட முடிவு அது எங்க தாண்டா இருக்கு, நான் எப்படா இந்த ட்ரெயில முடிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதுக்கு முன்னாடி நம்ம செயின்டஸ் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ட்ரெயில எல்லாராலையும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியாது, யாரு ஒருத்தங்க டிவைன் காட்ஸால தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ட்ரெயில கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஹென்ரிச் நீங்க கவலைப்படாதீங்க, டிவைன் வாட்சர்ஸ் கண்டிப்பா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நீங்க அந்த ட்ரெயில கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் மென்டல் பவரையும் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்டாப் ஆயிட்டு இந்த ட்ரெயில நான் ஓவர் கம் பண்ணணும், இது ஒன்றும் நார்மலான ட்ரெயில் மாதிரி கிடையாது, இது டிவைன் காட்ஸால கிரியேட் பண்ண ட்ரெயில், அதனால இந்த ட்ரெயில நம்மளால அவ்வளவு ஈஸியாலாம் கிளியர் பண்ண முடியாது, இதுக்கு என்ன வழினா என்னோட லிமிட்டை புஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்னோட டிவைன் பவரை யூஸ் பண்ணி இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னாலும் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதனால நான் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு இங்க இருந்து மூவ் ஆகணும், அதுக்கு இந்த ஜம்பிங் ஸ்குவாட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே நவுந்து போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு ஆர்மி கேம்ப்ல ஏதோ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கு, நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க வாய்ஸும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோவும் போன எபிசோட்ல அந்த ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும்ல, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிஞ்சுன்னு பார்த்தா 40 நாள் கழிச்சுதான் நம்ம ஹீரோ அந்த ட்ரைல முடிச்சிருக்கான். 40 நாள் அந்த ஜம்பிங் ஸ்குவாட் போஸ்லயே போனோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஹீரோவும் முடியாம கீழே படுத்துக்கிட்டு ஏன்டா ஒரு ட்ரைல வைக்கிறீங்க, கொஞ்சமாவது நியாய தர்மத்தோட நடந்துக்க கூடாதா, போய் இந்த ட்ரைலுக்கு 40 நாள் தவளையாட நடக்க விட்டீங்கல்ல, நல்லா வருவீங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்லயே பார்த்துக்கிட்டு எனக்கு ஏற்கனவே இந்த ட்ரைல டைம் டிஃபரெண்டா ஃப்ளோ ஆகும் அப்படின்னு தெரியும், அதுக்குன்னு இப்படியா ஃப்ளோ ஆகணும், இந்த அக்யூட்டிகாவோட டைம் ரேஷியோ என்னன்னா 10க்கு 1, அதுவே நம்ம இடத்துல 100க்கு 1 கைஸ், இவனுங்க வந்து 10க்கு 1 100க்கு 1 அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அந்த 10ங்கிறது எத்தனை மணி நேரமா இல்ல நாளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் எங்கேயாவது சொன்னாங்க அப்படின்னா நான் அடுத்த சாப்டர்ல சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ட்ரைல எப்படி கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோலாம் ஒரே டயர்ல என்னால முடியலடா டே, இது மட்டும் என்னோட அவதாரா இல்லாம என்னோட ஒரிஜினல் பாடி மட்டும் இங்க இருந்துச்சு, எனக்கு கண்டிப்பா பாடை ரெடி பண்ணிருக்க வேண்டியதுதான், இங்க வேற எந்த பெலாடின் வந்தாலும் இந்த ட்ரைல சத்தியமா கம்ப்ளீட் பண்ண முடியாதுடா, அவ்வளவு கொடுமை பண்றானுங்க, ஏதோ என்னோட அவதார் இருந்ததுனால நான் தப்பிச்சேன், நான் இந்த ட்ரைல எத்தனை ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிருக்கேன் தெரியுமா, கிட்டத்தட்ட 16 மில்லியன் ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிருக்கேன், கொஞ்சமாவது நாயத்தோட ட்ரைல நடத்துறானுங்களா, நானும் எத்தனையோ டைம் இந்த ட்ரைல விட்டுறலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னோட மைண்ட் வைஸ் வேற அப்பப்போ வந்து எனக்கு கான்சென்ட்ரேஷனே பண்ண விட மாட்டேங்குது, இத்தனைக்கும் என்னோட மைண்ட் ஆஃப் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்து இவ்வளவு தாட்ஸ் வந்திருக்கு, சாதாரண ஒருத்தன் இருந்தா கண்டிப்பா சாவ வேண்டியதுதான் அப்படின்ட்டு சரி இப்படியே புலம்பிட்டு இருந்தா வேலையாவாது அடுத்த ட்ரைலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்த டோரை தொடறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது, என்னோட பாடி இது ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருச்சு, இதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுதான் ஒருத்தரோட லிமிட்டை புஷ் பண்ண பார்த்தானுங்களா, இப்போ நான் இந்த ட்ரைல கம்ப்ளீட் பண்ணோட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் ஆகுது, அப்புறம் ஒரு நிமிஷம் நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த இடத்துல வெளியே இருக்கிறதோட 10 மடங்கு டைம் ஸ்லோவா தான் ஃப்ளோ ஆகும், அப்படின்னா இது என்னோட ஹைப்பர் ட்ரைனிங் ஜோனா அப்படின்னு சந்தோஷத்திலேயே நம்ம ஹீரோவும் ஜம்பிங் ஸ்குவாட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். கைஸ் இந்த இடத்துல வந்து வெளியே இருக்கிறதோட 10 மடங்கு டைம் ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். நம்ம ஹீரோவும் வாங்கடா வாங்க இன்னும் 10-20 நாள் இப்படியே ஓட சொன்னாலும் நான் ஓடுறேன் அப்படின்னு தவளையாட்டம் எகிரி குதிச்சு போயிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ஒரு இடத்துல ரத்தம் தெரிக்குது, என்னன்னு பார்த்தா புல்லா போட்ட 2 பேர் இருக்கானுங்க, அதுல ஒருத்தனும் முடிஞ்சா அப்படிங்கிறான், இன்னொருத்தனும் அங்க யாரையோ கொலை பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அப்படின்ட்டு சீக்கிரமா இந்த லேண்ட் அழிஞ்சி இங்க ஃபுல்லா டார்க்னஸ் மட்டும்தான் இருக்கும், இப்போ நம்மளோட இம்மோர்டல் கிங்கும் ரிட்டர்ன் ஆயிட்டாரு, நாம மீதி இருக்க எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மொட்டையும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இந்த ஊவா ஹபீஸ் மறுபடியும் வந்துட்டோம், இந்த லேண்ட்ல இருக்க எல்லாமே இந்த ஊவா ஹபீஸுக்கு சொந்தம் அப்படின்னு வில்லத்தனமா ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த செகண்ட் ட்ரைலுக்குள்ள என்டர் ஆயிட்டு என்னதுரா இது, இந்த பிளேஸ் இது அந்த கேப்பல் தானே, இந்த பிளேஸ்ல தான் இந்த ட்ரைல் நடக்க போகுதா, சரி ரைட்டு என்னதான் ட்ரைல் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க வாய்ஸும் இந்த செகண்ட் ட்ரைலோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா நீங்க ப்ரே பண்ணணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது ப்ரே பண்ணணுமா இந்த மாதிரியா அப்படின்னு உக்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ப்ரே பண்ணியிருக்கேன், இந்த ட்ரைல எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த ட்ரைல் என்னன்னா நம்மளோட டிவைன் கெப்பாசிட்டியை செக் பண்றது தான், இதையே தான் நான் ஃபர்ஸ்ட் டைமும் பண்ணேன் அப்படிங்கிறான்.
அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்போ என்னோட டிவைன் எனர்ஜியை நான் ஃபில் பண்ணிட்டேன், இப்போ இந்த ட்ரைலையும் அசால்ட்டா முடிக்க போறேன் கண்ணா, இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ணி ப்ரே பண்ணாங்க. ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா நடக்குது, அப்ப இதுக்கு வேற வழி தான் ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவனோட மைண்ட் அப் ஸ்கில் அப்புறம் பர்சோனா ஸ்கில் ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோவோட மத்த அவதார்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதோட வில் பவர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோ இப்ப ப்ரே பண்ணிட்டு என்னடா இன்னமும் பத்தலையா அப்படின்னா இப்ப இதை ட்ரை பண்ணலாம், என்னோட மெயின் பாடியோட வில் பவரையும் யூஸ் பண்றேன், இப்ப இது முடிஞ்சிருதானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான். அவனோட டிவைன் எனர்ஜி ஒரு கடல் மாதிரி போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்லைட்மெண்ட் கண்டிஷன் இப்ப ஃபில்ஃபில் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவுக்கு இப்ப பிளெஸிங் ஆகுமெண்ட் அப்படிங்கிற புது ஸ்கில் வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னோட டிவைனிட்டி திடீர்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான லெவல் டிவைன் எனர்ஜி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படின்னா நான் இப்ப ஆர்ச்சி பைஷப்போட லெவலுக்கு வந்துட்டேனா தக்காளி வேற லெவல் அப்படின்னு எடுக்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க இருக்க வயசும் நீங்க செகண்ட் ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ட்ரைலுக்கு ப்ரொசீட் பண்ணட்டுமா அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது அதுக்குள்ளேயே அடுத்த ட்ரைலா, சரி அதையும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த ட்ரைலுக்குள்ள வந்துட்டு ஷாக் ஆயிட்டு என்னதுடா இது, என்ன ஏன்டா சுடுகாடு கூட்டிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க வயசும் நீங்க அந்த எனிமியை டிஃபீட் பண்ணோம் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னதுடா அது, இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்க, அட இது நம்மளா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா ஆர்க் லீச் அப்படிங்கிற ஒரு ஸ்கெலிட்டன் வந்திருக்கு. அப்ப அந்த ஸ்கெலிட்டனும் எனது மறுபடியும் ஒரு ஆர்டரோட நாய் வந்திருக்கா, இந்த டிவைன் எனர்ஜி யூஸ் பண்ற நாய்ங்க, இது எப்படி எனக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இந்த ஸ்கெலிட்டனை பார்க்கும்போது நம்ம ஹென்ரிச் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால அந்த ஸ்டேட்ல இருக்க மாதிரி இருக்கு, நான் இந்த ஸ்கெலிட்டனை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, ஏன்னா இந்த ஆர்க் லீச் ஸ்கெலிட்டன் கூட எந்த ஒரு பெலடினும் தனியா போய் சண்டை போட மாட்டானுங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் டே எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டியா அப்படின்னா நீ செத்துப்போ அப்படின்னு அதோட அன்டெத் சோல்ஜரை சமன் பண்ணி விடுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்த ஆர்க் லீச் தான் சமாளிக்கணும்னு பார்த்தா இதோட மொத்த அன்டெத் ஆர்மியும் நான் தனியா சமாளிக்கணுமா, ரைட்டா ரைட்டு அப்படி சொல்லிட்டு இந்த குப்பை அண்டத்தை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சீங்களா, எப்பா எக்ஸாமினரே நீ நல்லா ட்ரை பண்ண, ஆனா இது என்கிட்ட வேலையாவது வேற யார்ட்டையாவது ட்ரை பண்ண அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஏதோ புதுசா எக்ஸாமினர் அப்படிங்கிறான், இது என்ன கதையோ தெரியல. அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா தனியா பேசிட்டு இருக்க, பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா, சரி எதா இருந்தா நான் முதல்ல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு அதோட அன்டெத் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அனுப்புது. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்க அன்டெத் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு அதோட அட்டாக்ல இருந்தும் ஈஸியாவே தப்பிக்கிறான். அப்ப அந்த ஆர்கிலிச் ஸ்கெலிட்டனே ஷாக் ஆகுது, இதை நீ எப்படா பண்ற, என் சோல்ஜர்ஸோட எல்லா அட்டாக்ல இருந்தும் உன்னால எப்படா தப்பிக்க முடியுது அப்படின்னு வாயை புலகுது. அப்புறம் அதோட அண்டெத் எல்லாம் நம்ம ஹீரோ சுத்து போட்டுருச்சு. அப்ப அந்த ஆர்கிலிச்சும் அவனை சும்மா விடாதீங்க கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குது. நம்ம ஹீரோவும் என்னது என்ன கொல்ல போறீங்களா, இப்போ நான் இதை டாஜ் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு அவனோட டிவைன் ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்லாஷ் அங்க இருக்க அண்டத்தெல்லாம் செதறிடுச்சு. அப்போ அந்த ஆர்கிலிச் ஸ்கெலிட்டனும் ஷாக் ஆயிட்டு இந்த டிவைனிட்டி பவர் இது அந்த ஆர்ச் பைஷப்போட பவர் அளவுக்கு இருக்கு, நீ யாரா அப்படின்னு வாயை பொழகுது. நம்ம ஹீரோவும் என்னது இந்த அண்டத்து கூட பயப்பட தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ அந்த ஸ்கெலிட்டனும் டென்ஷன் ஆயிட்டு டே என்னோட ஃபுல் பவரை நான் இன்னும் காட்டவே இல்லை, இப்போ உன்னோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு அதோட டார்க் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணி இதுல இருந்து முடிஞ்சா தப்பிச்சு பாடுறா அப்படின்னு ஏதோ 2-3 மண்டவோடு கோஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புது. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ், அவ்வளவுதான் அங்க வந்த அட்டாக்க நம்ம ஹீரோ ஒன்னும் இல்லாம பண்ணிட்டான். அப்ப அந்த ஆர்கிலிச்சு என்னது என்னோட அட்டாக்க நீ ஸ்டாப் பண்ணிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உன்னால இதை நம்ப முடியலையா அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டனை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஸ்கெலிட்டனும் கதறிக்கிட்டு டே டே ஒரு நிமிஷம் நில்லுடா, இதை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சு, என்னோட பிளான் என்னன்னு உனக்கு ஆல்ரெடியே தெரியுமா அப்படின்னு ஷாக்லயே கதறுது. நம்ம ஹீரோவும் உண்மை சொல்லணும்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற ஸ்கில் எல்லாம் என்கிட்ட இல்ல, ஆனா அதை விட பயங்கரமா ஒண்ணு இருக்கு, அந்த பவர் என்னன்னா அது என் நரக வாத்தியாரோட பவர், அவரு தாண்டா நரகத்தோட பெஸ்ட் அண்டெத்து, அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு அவதாரான இம்மோர்டல் கிங்டா அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் ஏன்டா டெய்லியும் வீடியோ போட மாட்டேங்கிற, இப்ப ஏன்டா 2-3 நாளா ஆன காணோம் அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. காலேஜ் இருக்கு கைஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம இந்த வாரத்துல எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கு, நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே கண்டிப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட ட்ரை பண்றேன், கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க கைஸ். இப்ப இருக்கிற பிரச்சனை பார்த்ததுன்னு யூடியூப்ல இருந்து ஏதோ செயின் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. செயின் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னா நான் இப்ப இந்த மான்வாவை ரிவ்யூ பண்ணி போறேன்ல, இந்த வாய்ஸும் இந்த எடிட் மட்டும் தான் என்னோடது, அதுவே இந்த கண்டென்ட் இந்த பிக்சர் எல்லாம் வேற ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு தான் இந்த காப்பி
அப்டேட்லாம் சொந்தம். அதனால நான் செகண்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன் பேக்கப்காக. அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணலாமா என்ன அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.